வாய்ப்பில்லை ராஜா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி ஈனா மாதிரி தெரியுதா? ஏன்னா நானும் இப்போ சொல்ல போனால் ஒரு 2-3 வீடியோவில் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ரீசன் என்னன்னா ப்ரோ, ஆனால் ஒன்று ப்ரோ, சிட்டிக்குள்ளே ஒரு சில இடங்களில் வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது கவனமாக இருக்கணும். ஸ்நாச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் திருட்டு நான் யார் இந்த பங்க் வச்சிருக்கிற பண்ணாடை தான். தமிழண்டா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும். 7 ரூபா போட்டா 3 ரூபா போட்டா அன்லிமிட்டடா டவுன்லோட் பண்ணிக்கலான்னு. அது ஸ்பீடும் கம்மி. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஜாவேத் ப்ரோ வந்திருக்காங்க. அதான் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா இந்த அல்காரிதம் சாவடிக்குது. அது யூடியூப், ட்விட்டர், அதான் இப்போ எக்ஸு ப்ரோ. எக்ஸில் பயங்கரமாக அந்த அல்காரிதம் கிக்கின் ஆகுது. கௌதம் ப்ரோ சும்மா நினச்சிருந்தாரு. இந்த நியூஸ் பார்த்தீங்களா ப்ரோ, இந்த பெட்ரோல்னால இப்படி ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ண அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. அது என்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம் அன்னையிலேருந்து எனக்கு நான் ஓப்பன் பண்ணாலே எனக்கு அந்த நியூஸ் மாதிரி தான் வரும். அதான் சொல்கிறேன், எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மோனோட்டோனஸ் ஆகி கூகுளே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அதில். ப்ரோ நிஜமா நான் இன்னைக்கு கூட இவன்ட்ட மனோஜிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் படங்களாக பார்த்துட்டு இருக்கேன்டா. நீங்கள் பாருங்களேன், உடனே பாருங்கள் மனிதன் படத்தில் உள்ள சூப்பர் சீனு, அப்புறம் இவர் ஷான் போலாக்கு பர்த்டேன்னு 3 நாள் முன்னாடி போட்ட போஸ்ட்டு, இங்கே பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்புறம் 1-2 பொலிட்டிக்கல் வீடியோ வருது. இப்போ ஆதன் நியூஸ்ன்னு அதுவே சஜஸ்ட் பண்ணியிருக்கு. இது கீழே வந்து இவர் கெவின் பாலோட ஷோ, ஏன்னா நான் அது ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் திரும்ப காமெடிஸ் இப்படி தான் வருது. ஆனால் இப்போ யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதாவது அனுப்பி விட்டாங்கன்னு வைங்களேன், இது பாரு பாத்ரூம் டூராண்டா, அவ்வளோதான் மொத்தமும் முடிஞ்சது. எனக்கு நான் ஏன்டா ஆர்பிக்கையும் லைசாலையும் பார்க்கணும், எல்லாம் அதுவே வந்துக்கிட்டு இருக்கும். பாத்ரூம் டூர் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா, ஆக்சிடென்ட் வந்து ஃபஸ்ட்டு கௌதம் அனுப்புனார். கிளிக் பண்ணி உள்ளே போனேன். உள்ளே போனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, ஓகே இவன் இவர் ஃபாலோ பண்ணுறான், இவர் ஃபாலோ சரி, இவன் பார்க்குறதெல்லாம் அவரும் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அவருக்கும் காட்டுவோம். மாங்குன்னு ஆக்சிடெண்ட்டாக தள்ளுறான். எனக்கு ஃபுல்லாக பெட்ரோலு, காரு லான்ச் ஆனது, இதில் இந்த இஷ்யூ வந்திருக்காமான்னு சொல்லி அந்த நியூஸாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ. இந்த லான்ச் ஆன காரில் பிரச்சனை வந்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நியாயம்தான். ஏன்னா வீடியோவில் சொல்லலாம், ஏங்க இந்த கார் லான்ச் ஆகிருக்கு, ஆனால் பாருங்க இந்த E20 பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இந்த ஆக்சிடென்ட் வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒரே மாதிரி ஆக்சிடென்ட் ப்ரோ. 10 பேர் சாவறான், 4 பேர் சாவறான், 2 பேர் சாவறான். அது என்னன்னா அது காட்டுமா, நம்ம அடுத்தடுத்தது பார்த்ததில்ல. அன்னைக்கு மைண்டே ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும். வேலைக்கே ஆகாது ப்ரோ. அதனால தான் என் யூடியூப் வீட்டில் ஓப்பன் பண்ணாலே காமெடிஸ் மட்டும்தான் வரும். உள்ளே போனாலே தமிழ் காமெடிஸ். இதெல்லாம் பெரிய காமெடி ப்ரோ. இதெல்லாம் பெரிய காமெடி. பார்த்துட்டு கக்கான்னு சிரிச்சுட்டு அப்படியே வந்து டு நாட் ரெக்கமெண்ட் கொடுத்து பிளாக் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா லாஜிக்கல் த மொமெண்ட் OnePlus ட்ரைடு ஓவர் ஷேடோ ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லி OnePlus 12யும் OnePlus 13யும் போட்டிருக்கான். வாய்ப்பில்லை ராஜா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி ஈனா மாதிரி தெரியுதா? ஏன்னா ஃபைனில் என்ன சீரிஸ் வந்துச்சு தெரியுமா? இப்போ 12 வரும்போது ஃபைண்ட் X7 அல்ட்ரா மேரட்டலான ஃபோனு, அந்த பாதி லெதரு மீதி கிளாஸு பயங்கரமாக இருக்குமே அந்த ஃபோனு. அதில் 1 இன்ச் சென்சார் வேறு போட்டு பொழந்துட்டு இருந்தது. நம்ம அதாவது இவங்களோட இது எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வயசு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். 2004 பிறந்திருக்கான். 22 வயசில் புரிதல் இல்லையே அவ்வளோவா, மங்கனி மாதிரி இருக்கே. இது எப்படா OnePlus வந்து ஓப்போவை போடும்? ஓப்போவோடது தான் OnePlus வருதுங்கிறது காலங்காலமாக எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம OnePlus 1 டேஸ்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதுதான், அதாவது ஓப்போவில் வர்றது தான் OnePlusல வரும். ஏன்னா கேமரா டவுன்கிரேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. இங்கேயும் அதே தான் அப்ளை ஆகுது. எப்போ ஓப்போவை இது போட்டுச்சு எனக்கு தெரியல. கேமரா குவாலிட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ பில்டுலேயே வித்தியாசம் தெரியுது ப்ரோ. நான் தான் ஃபைண்ட் X7 அல்ட்ராவும் யூஸ் பண்ணி பார்த்தேனே, மேரட்டலான ஃபோன் ப்ரோ X7 அல்ட்ரா. அது விலை அதுக்குன்னு ஒரு எனக்கு வந்து OnePlus 12 பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த எமரால்டு க்ரீனோ அந்த ஏதோ க்ரீனு அது எனக்கு பிடிக்கும். சூப்பரான டெக்ஸ்சரு. இந்த இடத்துல ஹேசல் பிளாட்னு போட்டு ஸ்டாராக ஜொலிக்கும் ப்ரோ உள்ள. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா OnePlus 12 எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்கப்பா. அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அந்த அது என்னது கோலமாவு கோகில் அளவு வந்துருமா இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியே. இப்போ பாருங்க ஃபைண்ட் X7 அல்ட்ரா OnePlus 12 நல்ல ஃபோன் தான், ப்ரௌன் கலர் லெதரோட. அதுதான் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, என்னடா இதுவும் அதுவும் ஒண்ணா? ஏண்டா இது ஃப்ரண்ட்லயும் தெரிக்க விடுது, ரியரை பார்த்தா மிரட்டுது. இந்த ஃபோனை அந்த பையன் யூஸ் பண்ணியிருந்தான்னா அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னா, யூஸ் பண்ணியிருந்தாலும் நான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா, எங்களுக்கு தேவை என்கேஜ்மெண்ட். இப்போ அடுத்து பாருங்க OnePlus 13 நமக்கு தெரியும். OnePlus 13 OnePlus 12 அளவுக்கு இல்லைன்னு நம்ம மக்களே ஒத்துக்கிட்டாங்க. OnePlus 13 வந்து ஒய்டா இருக்கு, பிடிக்க ஒய்டாக இருக்குது, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆஸ்பெக்டில் பரவாயில்ல, டைப் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஃபைண்டு X8 அல்ட்ரா கௌதம் ப்ரோ வச்சிருந்தாரு. இப்போ நம்ம நரேஷ் கிட்ட இருக்கு. நம்ம வச்சிருக்காங்க. ஆமாம், அவன் தான் வாங்கினான். இதுன்னு எப்படி இருக்குது ஃபைண்ட் X8 அல்ட்ரா?
நம்ம தான் நீ பார்த்தோமே நீங்கள் கேமரா மேக்ரோ எடுக்கும் போது ஃபோன் எவ்வளோ நல்லா இருந்தது. அப்பயே மேசிவாக இருந்தது. இப்போது இந்த இடத்துல லுக் ஆஸ்பெக்டில் சொன்னால் கூட ப்ரோ 13ல் இருக்கிற அந்த ப்ளூ மேசிவாக இருக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி அழகான ஒரு டெக்ஸ்சர் ப்ரோ. லுக்கில் கூட OnePlus 13 வந்து ஃபைண்டை போட்டுருச்சுன்னு கூட சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். ஏன்னா ஃபைண்டோடது வந்து இல்லை, ஆனால் லுக்ஸ் வந்து சப்ஜெக்டிவ்னால சொல்லலாம். இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் மற்றபடி கேமரால எனக்கு பொறுத்தவரைக்கும் ஓப்போ தான். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் ப்ரோ. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது நீங்கள் யாராவது டெஸ்ட் பண்ணியிருந்தா சொல்லுங்கப்பா. நான் டெஸ்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. ஃபைண்ட் சீரீஸில் நான் பாட்டு கேட்டேன். எதில் இயர்ஃபோன் Air4 Pro அதில் கேட்டேன். இப்போ ப்ரோ ப்ளஸ்ஸே இருக்குது. ப்ரோவில் கேட்டேன், அதில் வந்து லாஸ்ட்லெஸ் வரைக்கும் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்போவில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வருது. OnePlusல ஆப்டெக்ஸ் அடாப்டிவோடு நின்று போயிடுது. அப்புறம் ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் எனக்கு ஃபீல் ஆகுது, லவுட்னஸ்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துட்டா. அப்புறம் ப்ரீமியமாக இருக்கிற மிட் ப்ரீமியமுக்கும் என்ன வித்தியாசம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்களேன். ஒரு ஓப்போவோட கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டு. ஆனால் எனக்கு அங்கே தான் கேள்வி வருது. எப்படின்னா, இப்போ இவங்க இப்படி யோசிக்கிறாங்கல்ல, எந்த தைரியத்தில் இது இப்படி யோசிக்கிறாங்க? இல்லாட்டி ஒரு தாட்டை ப்ரொவோக் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி எல்லாரும் யோசிங்க, சிந்திங்க, என்ன நடக்குது பாருங்க அப்படின்னா பரவாயில்ல ப்ரோ. போடுறதெல்லாம் இந்த மாதிரி பிளாங்காக இருந்தால், நானும் இப்போது சொல்ல போனால் ஒரு 2-3 வீடியோவில் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ரீசன் என்னென்னா, யோசிச்சு பாருங்களேன், நான் உள்ளே வரதே இந்த பசங்க ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதை பார்த்து நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாதி நேரம் அதில் எது கரெக்டானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா, ஆப்பிள் கேன் ஒன்லி ட்ரீம் ஆஃப் மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் லைக் திஸ். இது அந்த ஹுவாவேயோடது தானே, ஹானரோடது, அந்த ரோபோ கேம். ரோபோ கேம். என் கேள்வி என்ன தெரியுமா, 17 அல்ட்ரா மாதிரி ஒரு ஃபோனு எனக்கு. நான் பர்சனலாக அது வச்சுருக்கிறதுனால சொல்கிறேன். உள்ளே வந்து அந்த மூமெண்ட், அந்த உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட், லென்ஸு, அந்த சென்சாரு, அந்த செட்டு அப்பப்போ லைட்டாக மூவ் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஃபன்னாக இருக்குது. இது வந்து ஹானருக்கு இது ஷோ, அவனோட டெக் அவன் ஷோகேஸ் பண்ணுறான், அவன் காட்டுறான். ஓகே, இப்போது அந்த 17 அல்ட்ரா வச்சுக்கிட்டு போகும்போது எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எங்கேருந்து போகுது, எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் அந்த டெமோ காட்டினாங்கல்ல, அந்த இது என்னது, அந்த ஒரு ஈவெண்ட். ஆமாம், அந்த வீடியோ பார்த்தேன். நல்லா செம்ம பெருசாக இருக்குது. அதாவது நமக்கு 8.5 mm 9 mm திக்கு உள்ள ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு பெருசாக இருக்குன்னா, அப்போ இது எவ்வளோ டாப் ஹெவியாக இருக்கும். எனக்கு என்னன்னா, இதெல்லாமே மாஸ்க்கு இதாங்க வருமா, எதை பார்த்து பேசுகிறேன்னு தெரியலடா நீ இப்போ நம்மளை. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஹானரில் ரோபோ கேம்னு ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லைங்க, அந்த ஃபோனை தான் ஒரு பையன் போட்டிருக்கான். இதெல்லாம் ஆப்பிளால் இமேஜின் கூட பண்ண முடியாது அப்படின்னு. இதை ஆப்பிள் இமேஜின் பண்ணலாம், இதை பண்ண ஆப்பிளோட தீவிர ரசிகர்களே வாங்க மாட்டாங்க. எல்லாருமே ஒன்றும் இல்லை, எல்லாரும் வாங்கினாங்க. என்னது விஷன் ப்ரோ என்ன பண்ணாங்க, 14 நாளில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருந்து தான் எல்லோரும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வேணால் வாங்கலாம், வாங்குவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நான் கூட ஏற சொல்லுவாருன்னு நினச்சேங்க, ஆனால் விஷன் ப்ரோன்னு கரெக்டாக தூக்கிட்டு விட்டார் ப்ரோ. ஏர்லாம் பாவம் ப்ரோ, நம்ம ஆளுங்களே வச்சுக்கிட்டு நல்லா இருக்குங்கிறாங்களே. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹேண்டிலுங்க. அதில் நான் இப்போது பார்க்கும்போது ஒரு வெந்தவன், ஒரு நல்லவன், ஒரு வேவாதவன், இது ஓகே. இங்கே இருங்க, இது வந்து ஒரு வேரியபிள் அபர்ச்சர் எப்படி செட் ஆகுது. இல்லை ஒரு இப்போ லேட்டஸ்ட் கேமராஸ்லாம் பார்க்கும்போது வேரியபிள் அபர்ச்சர் எப்படி இருக்குது பாருங்கள், 1 inch சென்சார்லன்னு காட்டியிருக்கான். இது ஓகே. பட் பெரும்பாலும் இந்த மாதிரி நம்மளை சாவடிக்கிற மாதிரியான என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் கண்டென்ட்டாக வரும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகுது ப்ரோ. அதான் பார்க்குறதே இல்லை ப்ரோ. எனக்கு எப்படின்னா ப்ரோ, ஒன்று வேறு ஏதாவது வெப்சைட் பார்க்கணும், இல்லைன்னா ட்விட்டரில் தான் ஃபஸ்ட்டு பிராண்டு போஸ்ட் பண்ணுது. இல்லாட்டி இந்த பசங்க பிராண்ட் இப்போ எப்படி தெரியுமா, அது லாஜிக் தான். ஏன்னா இப்போ பிராண்டோட சேனல், இப்போ அன்பாக்சிங்கிறத பிராண்டே போடலாமே எல்லா பிராண்டும் அவங்க சேனலில். அது எப்படி நாங்களே சொல்லிட்டு அது நல்லா இருக்கு அதில். அதனால் உட்காந்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க கூவுங்க அப்படிங்கிறாங்க. அதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். அப்போ தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு. அதே தான் இங்கேயும் வர வர என்ன ஆகிடுது, எல்லா ப்ராடக்ட்டையும் பற்றி அவங்களா சொல்கிறது இல்லை. அவங்க லான்ச்சே 4 நாள் கழிச்சு நடக்க போகிறதுக்கு இப்போ ஏதாவது ஒரு கிளிம்ஸ் கொடுக்கணும்ல, இவனுக்கு லீக்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எல்லாருக்கும் உட்காந்து ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பி இந்தா லீக் போஸ்ட் போடு அப்படின்னுவாங்க. உட்காந்து எல்லாம் லீக் போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் இவ்வளோ துல்லியமாக லீக் ஆகுது இப்போலாம் அப்படின்னு தான் இருக்கும் எல்லாமே. அதுக்குன்னு ஏதோ இப்போ iPhone 4 வந்து பாரில் குடிச்சுட்டு அங்கேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. iPhone 4 அப்படி தான் லீக் ஆச்சு. உலகத்திலே ஃபஸ்ட் டைம் வந்து கிரேசியான லீக் அதுதான். ஃபோனே வெளில வந்துருச்சு, எல்லாம் திறந்து கிழிச்சு லான்ச்சிங் முன்னாடி. இது வந்து மாடலோட சேர்த்து எப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பயங்கரம் ப்ரோ. இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸ்லேருந்து எல்லாம் இருக்குது. அதுதான் பயங்கரம். இது யாரும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அது ஃபோனே கையில் கிடச்சிருச்சா, உட்காந்து அன்லாக் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ எல்லாம் போட்டு திரிகி உள்ள பேட்ரி டப்பா எல்லாத்தையும் பார்த்து வரதுக்கு முன்னாடி போர்டு டிசெக்ஷன் எல்லாம் போட்டானுங்க. லீக் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல ஆப்பிள் எம்ப்ளாயி தண்ணி அடிச்சுட்டு மிஸ் பண்ணிட்டாப்ல, அது அவர் மிஸ்டேக்குன்னு ஆகிடுச்சு, அப்படி லீக் ஆகிருக்கு.
இன்னைக்கு லீக் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏஜென்சியோ இல்லாட்டி யாராவது வந்து கால் பண்ணி நான் இதை கொஞ்சம் லீக் போட்டா மட்டும் போதும், இதை கொஞ்சம் லீக் அங்க ஒரு பண்ணுப்பா, ட்வீட் போடுப்பா, இங்க ஒரு ட்வீட் போடு, இது லீக் ஆடாது. அந்த கியூரியாசிட்டி செத்து போச்சுடா. இப்போ நான் தான் ப்ரோ ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்களுக்கு காரை பற்றி இப்போ நீங்கள் க்ரேஸியாக ஒரு காரை ஃபாலோ பண்ணுறீங்க. இதில் அடுத்த வருஷன் வந்து டிசைனே இது பண்ணுறாங்க, ஏரோடைனமிக்ஸே மாறுது. கார் வந்து எப்படின்னா ஒரு அடுத்த ஜென்ல மாறுதுடா. இப்போ ஒரு 15 lakhsல வரப்போகுது அப்படின்றாங்கன்னு வைங்க. ஆனால் அந்த காரோட லுக் வந்து 50 lakhs 70 lakhs காரே போட்டுரும். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு இன்ஜினியரிங் லுக் அப்படின்றாங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகும். எங்கேயாவது லீக் ஆகாதா படுறா, அந்த மேலே ஒரு ஜீப்ரா மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்களே, அதுவாது லீக் ஆகாத ஓட்டிட்டு இருப்பாங்க, அது அந்த ஃபோட்டோஸ் கூட லீக் ஆகும், அதுவாது லீக் ஆகாத படுறான்னு தேடுவாங்க. இந்த கியூரியாசிட்டி வந்து நேச்சுரலாக ஒரு டைம் இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, வாண்டடா உருவாக்குறானுங்க, சாவடிக்கிறானுங்க. அது கியூரியாசிட்டியே இல்ல, செத்து போச்சு. படத்துல கூட பிரபாஸ் ஒரு வெஹிக்கிள் ஓட்டிடுறல புஜ்ஜின்னு சொல்லிட்டு, அத மஹிந்திரா சிட்டில அவங்க தானே பண்ணாங்க. ஆமா அங்க இருக்குன்னாங்க. மஹிந்திரா சிட்டில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ டெஸ்டிங்க்கு. நாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் அந்த வண்டியை. அப்புறம் தான் இந்த வண்டியை நான் எங்கேயோ பார்த்தனடா, டேய் இது அந்த படத்துல வர வண்டியில, அது வீடியோ கூட இருக்கும், நான் இருந்தா அப்புறம் எடுத்து தரேன் ப்ரோ. ஓ வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமா, அது அங்க டெமோக்கு எல்லாம் சும்மா அந்த படம் வர புதுசுல வந்து அதை வச்சு அங்க டெமோ மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க, இந்த வண்டி இது என்ன அப்படின்ட்டு. அந்த வீடியோஸ் எல்லாம் அப்போ எடுத்து வச்சிருந்தேன். இங்கே பாருங்க, இவர் போட்டிருக்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பயங்கரமான டேட்டாவாக ஃபீல் ஆகுது. இவர் அப்பப்போ திட்டுவார் ப்ரோ சில விஷயங்களை. எனக்கு எப்படி இருக்குன்னா, கௌரவ்னு ஒருத்தர் இருக்காருங்க, ரொம்ப வருஷமா இவர் அந்த ஃபீல்டில் இருக்கார். அதனால் இவர் வந்து திடீர்னு ஏதாவது திட்டுவார். இவங்களுக்கு ட்ராக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா இவருக்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மனுஷன் வந்து 2 மணி நேரம் முன்னாடி போட்ட போஸ்ட்டுக்கு 10 வியூ வந்திருக்கு. நாம இப்போ ஒரு லைக் போட்டிருக்கோம், 2 லைக் போட்டிருக்கோம், சரியா? ஆனால் இவரோட இது சில சமயங்கள் என்ன ஆகும்னா, நானும் சில சமயங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணலாம். அந்த மாதிரி இவரும் சில சமயங்களில் வந்து அவரோட கோவத்தை வெளிப்படுத்துவார் எங்கேயாவது. அது நமக்கு எப்படி இருக்கும்னா, யூ அது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியா, ஏன் ஜென்ரலைஸ் பண்ணி அடிக்கிற அப்படி இருக்கும், சரியா? இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஓப்போட ஃபைண்ட் X9 அல்ட்ரா இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக X9 ப்ரோவை இப்போ ஆன் பண்ணி பார்த்தா அவர் சொல்கிறாரு, அது வந்து February அப்டேட்டுக்கு அப்புறமே கொஞ்சம் மந்த்லி அப்டேட்ஸில் டவுன் கிரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு. ப்ரோ அல்ட்ரா இப்போ கூட பார்த்தேன் ப்ரோ, அந்த நம்ம டீல்ஸில் பார்ப்போம்ல, 1,21,000 போட்டுறோமா. அதான் அல்ட்ரா வந்து எப்படி இருக்குன்னா, பேட்டரி கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்குது. Xiaomi 17 அல்ட்ரா 94 இப்போ இன்னைக்கு பார்த்தா. ஆமாம் ப்ரோ, போட்டு தான் நினைக்கிறேன், நல்ல டீலாக இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா, இந்த பேர் சொல்லும் போதெல்லாம் பயங்க, SRK வச்சு பீப் போட்டுறா அப்படின்னு. இல்லை அவன் அங்கே தானே வாங்கினா. ஆமாம்மா, நீ பேர் மட்டும் பீப் போட்டுடுறா, அவன் அங்கே தானே வாங்கினா நம்ம அவங்க யோசிச்சுக்கிட்டோம். இல்லை ஃபேக்ட் ப்ரோ. ஏன்னா என்ன ஆகுதுன்னா ப்ரோ, இதில் என்ன பயம் தெரியுமா, நாம வாங்கணும் நல்லதாக வந்துருச்சு எஸ்கேப்பு, வேற யாராவது வாங்கும்போது நல்லது வரலன்னா அப்புறம் எனக்கே இவன் நம்ம SRK வாங்கி வந்துருச்சுன்னதுக்கப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சு. அப்பாடா அவன் வாங்கிட்டான், அப்போ வந்துடும் நம்புவோம். அப்படிதான் நான் யோசித்தேன். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. இங்கே வருங்க, ரோபோவெல்லாம் வச்சு ஃபைட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தலை போயிடுச்சு அதுக்கு. ஆமாம், இந்த ரோபோட் வச்சு பாக்ஸிங்லாம் வந்துச்சு ஒரு படம், நம்ம ஹியூக் ஜாக்மேன் நடிச்சிருப்பாரு, அந்த படம் பார்த்த மாதிரியே இருக்கு. கண்ணே தெரியாமல் அது எப்படி போய் சண்டை போடும், இப்போ யாரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்குது அது? அதுதான் அதுக்கும் தெரிலன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா, அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான்னு தெரில. ஆட்டோமேட்டிக்காக தான் ப்ரோ. இங்கே இருங்க, இது கரெக்டாக அடிக்குது பாருங்க, அதை விழுந்துருச்சு, திருமணம் எழுந்திருச்சிடும். ரோபோ ஃபைட் சார் ஃபன்னா, எனக்குலாம் கண்ணு கலங்குது. ஐயோ ஏன் தெரியுமா ப்ரோ, இதை பண்ணுறதுக்கே எவ்வளோ செலவாகும், எவ்வளோ லட்சம் செலவாகும். ஆமாம் பயங்கரம். இவனுக்கு ஜாலியாக போட்டு உடச்சிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தா சுற்றி அவ்வளோ பேர் டிக்கெட் போட்டு வரனால இதே தான் மனுஷனுக்கும் கரெக்டா. ஆமாம், ஆனால் இதை இப்படியே பழக்கப்படுத்திட்டாங்கன்னா அப்புறம் மேனுஃபேக்சரிங் எப்படி இப்போ நமக்கு அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ காசு குறையிற மாதிரி அதுக்கும் குறையும். அப்போ வந்து இதை ஒரு வேற ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ கூட நிறையா இங்கே கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு வருதுன்ட்டு Xiaomi வேர் ஹவுஸில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தேன். அது Xiaomiல தான் ஆல்ரெடி இது சைனால ஒரு ஃபேக்டரி ஃபுல் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட்டட். ஆமா, அதுல வந்து கார் பார்ட்ஸ்லாம் இருக்குல, எல்லாமே கார் அசெம்பிளி யூனிட் இருக்குல, அங்க ரோபோ வேலை பார்க்குற மாதிரி ஃபுல்லா அதுவே பண்ணுது ஸ்டார்டிங் டு எண்டிங், ஹியூமன் இன்டரப்ஷனே இல்லாமங்கிற மாதிரி பார்த்தேன் ரொம்ப நாள் முன்னாடி நியூஸ் எல்லாம். இந்த இதில் போட்டு விட்டுருவேன். பார்த்தீங்களா, Xiaomi 17 அல்ட்ரா வாங்கினாலும் பிக்சல்ஸ் 10A தான் தலைவர் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது, மேக்ரோ எடுக்கிறது எல்லாத்துலேயும் வெறி கொண்டு இருக்காரு. 17 அல்ட்ரா எங்கே, அதை நான் பார்த்து அங்கே இருக்கு. போன தடவையே சொல்லியிருந்தேன், நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இவர் தான் காரணம்ன்ட்டு. நான் வாங்கலை, அப்டேட் கொடுத்துட்றேன். இப்பயும் கேட்க தான் வந்தேன். என்ன கூட நான் என்ன சொன்னேன்னா, வெயிட் என்ன நிலவரத்தில் இருக்கு, வெயிட் ஈஸ்லேயே இருங்க. இல்லை ப்ரோ, நான் என்ன யோசிச்சேன்னா, ப்ராக்டிக்கலாக
எனக்கு எது இருக்குன்னு பார்த்தேன். ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுக்கும் போதெல்லாம் அது மாஸ் பண்ணுது ப்ரோ, நோ டவுட்ஸ். 4Xல ஆரம்பிச்சு 20X வரைக்குமே போட்டு போலன்னு பொழக்குது, அதெல்லாம் வேற லெவல். ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சுச்சுவேஷன் எனக்கு எப்போல்லாம் வருதுன்னா ரேராக வரும். ரொம்ப ரேர் கண்டிஷன். இப்போது இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, இதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவாங்களா எதுன்னா? ஆமாம், காமனாக சொல்லிடுவோம். இதோ இன்னைக்கு காலைல சைக்கிளில் போகும்போதே எடுத்த ஃபோட்டோஸ் ப்ரோ இதெல்லாம். பார்த்தேன். இப்போ நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்களா, அப்போ எல்லாம் ஃபோட்டோஸ் இது நல்லா இருக்கே. இது எடுத்ததா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சும்மா அந்த ஆர்கிடெக்சர் அப்படின்ன மாதிரி. இது வந்து சும்மா அந்த சைடு சன்னு அந்த மூங்கில்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அந்த ரேஸும் தெரியுது, அப்புறம் க்ளவுட்ஸ் அப்படி இருக்குது, பிரிட்ஜு போகுது அப்படின்னு எடுத்திருந்தேன். அப்புறம் இது வந்து அந்த இடத்துல மட்டும் சன்ரைஸ் பண்ணி ட்ரை டை வந்துட்டு இருந்தது ப்ரோ. அந்த கேப்பில் மட்டும் வண்டி ஹெட்லைட் மாதிரி அடிச்சிட்டு இருந்தது, அதனால் அது. அப்புறம் இது வந்து நம்ம இந்த பல்லவர மலை அது பக்கத்தில் எனக்கு இது ப்ரோ சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது எடுத்தது, ரோட்லேருந்து எடுத்தது எல்லாமே, எங்கேயுமே நிற்கல, அப்படியே போயிட்டே இருந்தேன். இது வந்து இங்கே நம்ம இங்கே வெளில பசங்க ஆடிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல காம்பவுண்டில் ஓனாங்குட்டி. அன்னைக்கு சொன்னது தாங்க இன்றைக்கும். அதாவது எதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஆள்கிட்ட தான் அந்த பொருள் இருக்கணும். அதுக்கு உதாரணம் தான் இவர். அந்த வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, 10 வச்சு இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, ஹைலைட் என்னென்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கட்டுற பாருங்க ப்ரோ. இதுதான் அந்த ஃபோட்டோ. ஆனால் கார்லாம் இருக்குது பாருங்க. காரை தூக்கியிருக்கீங்க? ஆமாம், எடிட்டில் போயிட்டு ஆக்ஷனில் போயிட்டு மேஜிக் பிளர் போனதும் என்னாச்சுன்னா, முன்னை விட இப்போ ப்ரொடிக்ஷன் யூனிட்டில் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. காரை தட்டிட்டேன், எரேஸ். இவ்வளோ நல்லா வந்துருச்சா? இந்த அளவுக்கு. நான் இப்போ ஷாமியோட யூஸ் பண்ணுறதுனால இதை பார்க்குறது இல்லை. நான் அங்கே இருக்கேன் இப்போ. என்னோட பேட்டர்ன் கூட மிஸ் ஆகலை, ஒரு சின்ன பிசிறு தட்டலையே. அதான் இப்போ வருங்க, அவரையும் தூக்குடா, ஃப்ரேமில் யார் இருந்தாலும் தூக்குடா, அவ்வளோதான். இப்போ தூக்கிட்டோன்னு வைங்க, வேகமாக முன்னேற மாதிரி இருக்கு எல்லாருமே. இந்த இடத்துலலாம் இங்கே எங்கேயோ வெஹிக்கிள் இருந்ததுக்கு முன்னே என்ன ஆகும்னா, ஒரு சின்ன மிரர் எஃபெக்ட் இருக்கும், லைட்டாக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஐயோ வேற எது, இதே தூக்குவியா நீ? தூக்குங்க, என்னதான் வருதுன்னு பார்ப்போம். அதை என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம ஒரு ரோடை போட்டுருவான்னு நினைக்கிறேன் அநேகமா. அப்படியே அகலமாக ஒரு பெரிய, ஏய் என்னடா பூங்காவா மாற்றிட்ட? ஒரு ஜோக் வருவேன், பூங்காவனம் புஷ்பவனம் பூங்காவனம் அந்த மாதிரி தான். ஏய் இதெல்லாம் நியாயமே இல்லைடா டேய். இல்லை ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இது வந்து ரியலுங்கிறது கண்டுபிடிக்காத ப்ரோ. இப்போ இந்த ஃபோட்டோ நான் போட்டேன்னா எப்படி ப்ரோ இருக்கும்? ஏதோ பார்க்கில் நான் இருந்துட்டு பிரிட்ஜை பார்த்து எடுத்த மாதிரி இருக்கு ப்ரோ. நான் எங்கடா பார்க்கில் இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன்டா. நீங்கள் பார்க்கில் தான் இருந்திருக்கீங்க, கூகுள் கண்டுபிடிச்சிருக்கு. ஆடா பாவியலா. அதான் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எரேசர் சூப்பராக இருக்கு, கிரேசியாக இருக்குது லிமிட்ஸ். ஸோ இது நல்லா இருந்தது எனக்கு. அதுதான் ப்ரோ என்னென்னா, நான் யோசித்தேன் இப்போ நியாயமாக பார்த்தா 10 ப்ரோவை விட எனக்கு இதில் வந்து கூலிங் மெக்கானிசம் மாதிரியான விஷயங்கள் ஆப்டாக இருக்குது ப்ரோ. ரெண்டாவது 10 ப்ரோவில் 16 GB ரேம்னால இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு புளிஞ்சு எடுத்து போடணும், அது பாட்டுக்கு எடுக்குது. இதில் 8 GB ரேமு, ஸோ ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு ஃபீல் ஆகி அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுது. இப்போ அதே சமயம் ஒரு சில ரேம் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் டீசெண்டாக இருக்குது ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கேமே நல்லா இருக்குது. இப்போது இது க்ளோஸ் பண்ணிடுச்சுல, ஓகே. மேக்ஸ் பெயின் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தோங்க, ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா ப்ரோ, 1/2 மணி நேரம் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து அது இன்னும் ஓப்பனில் இருக்கான்னு பார்த்தா அந்த கேம் வந்து எத்தனாவது இடத்துல இருந்திருக்கும்னு நான் மறந்துட்டேன். அதை பார்த்துருந்துருக்கலாம், சும்மா இப்படி போய் வெரிஃபை பண்ணியிருந்துருக்கலாம் எத்தனை ஆப்புக்கு பின்னாடி இருக்குன்னு. சரி, ஆனால் தான் ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. அந்த 8 GB ரேம் வச்சு 8 GBங்கிறது நல்லா இருக்கு. 8 GB ரேமுக்கு நல்லா இருக்கு. கலர் ஓஎஸ் இதெல்லாம் விட இது சீரியஸாக நல்லா இருக்கு. ஆமாம், அது தாராளமாக சொல்லலாம். மற்றபடி வந்து எனக்கு ஒன்றும் ப்ரோ, நான் கேஸ் இல்லாமல் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் தான் அந்த ஃபோனாகவே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் கேஸ் இல்லாமல் தான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வெளில ஒரு இடத்துக்கு போகிற வேலை இருந்தது, உங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொன்னேன்ல. போகும்போது என்ன பண்ண தெரியுமா, சும்மா எமர்ஜென்சிக்கு அந்த மேக்ஸ் ஹண்ட்ரடோட டேங்க் மேலே வச்சுருவேன். அதனால் கேஸோடு எடுத்துகிட்டு போனேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரிப்புக்கு அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே மேப்பை போட்டு வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தேன். அதனால் நம்மகிட்ட அந்த ஹோல்டர்லாம் கிடையாதுல்ல, அதனால் நான் ஹோல்டர் இப்போ தான் ப்ரோ மாட்டியிருக்கேன். அப்படியா? ரொம்ப வருஷம் முன்னாடி மாட்டி வச்சுருந்தேன், ரைட் போகிற டைம்லலாம், அது மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தேன், இப்போ நம்ம எங்கே போகிறோம், எடுக்கிறதே கம்மி ப்ரோ. ஆனால் ஒன்று ப்ரோ, குறைச்சிக்கிட்டேன். சிட்டிக்குள்ளே ஒரு சில இடங்களில் வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது கவனமாக இருக்கணும். ஸ்நாச் பண்ணிட்டு போயிடுறானுங்க, அதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்நாச் பண்ணுறாங்களாம். பக்குங்குது. 3 பேர் 3-4 பேர் மாதிரி வருவாங்களாம் ப்ரோ. நம்மகிட்ட டவுட் கேட்பான ஒருத்தன். அப்படியா? டவுட் கேட்கும்போது நீங்கள் அதை சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, அந்த காலத்தில் இன்னொருத்தன் அந்த பக்கம் பொறுமையாக எடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. பாவீங்களா, டிசைனாக ட்ரிக் பண்ணுறீங்களா? முதல்ல ஒன்று சொல்கிறது, அது ஒர்க் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகட்டும், அப்புறம் அது முடிஞ்சு அடுத்தது அப்டேட் பண்ணுங்க. நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கானுங்க. ஓஎஸ் அப்டேட் இது கொடுக்குறானா இல்லையா? இங்கே நல்லா பண்ணுறீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை தான்.
ஸோ அதான் இந்த மாதிரி கன்வீனியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அதனால தான் நான் இதுக்கு வந்துட்டேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. நான் திரும்பியும் எப்பயும் சொல்கிறேன், அந்த டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். நான் பயன்படுத்துகிறேங்கிறதுக்காக நான் யாரையும் வாங்க சொல்லலைங்க. நீங்கள் யாருமே வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. யாராவது நல்லா இருக்குங்க, நான் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் கண்ணு முன்னாடி பாருங்கள் கவுது, கண்ணு முன்னாடி நீங்கள் பிக்சலே பார்த்தாலும் அதை துச்சமாக மதித்து பக்கத்தில் இருக்க குப்பத்தூரில் போட்டு போயிடுங்க. நீங்கள் யாரும் தயவு செய்து வாங்காதீங்க. கேம் விளாடுறவங்க வாங்கிடாதீங்க. ஆனால் ஜோக் என்னன்னா நம்ம உட்காந்து அதிலே கேம் சரி, அதுக்காக நம்ம சொல்ல முடியுமா? நாம விளாண்ட கேம் ஒர்க் ஆகுது, இவங்க தான் முரட்டு கேம் எடுத்துகிட்டு வருவாங்க, நான் மாட்டிப்பேன். இந்த ஃபோன் கூட வாங்காதீங்க, கேம் விளாடணுன்னா சூடாகுதுங்க. அது எப்படி ப்ரோ, இப்போ கேஷுவல் யூஸ்க்கு சூடாகுதா இல்லாட்டி? இல்லை நார்மல் கேமுக்கே சூடாகுது ப்ரோ. இதெல்லாம் சும்மா இன்ஸ்டால் பண்ணேன், இதுக்கே ஆங்கிரி பேர்ட்ஸ் 2K சூடாகிறானா? ஆங்கிரி பேர்டு லூடோ கிங்கே சூடாகிறான்னா பாருங்க. அட பாவி, இப்போ சில்லுன்னு இருக்கான். ஆனால் ஒரு கேம் ஓப்பன் பண்ணால் சூடாவானா என்னையா இது? ஆனால் நீங்கள் அதை நிப்பாட்டின அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே சில்லுன்னு ஆயிரும். ஓகே, கூலிங் நல்லா இருக்கு. ஆனால் என்ன வருத்தம்னா ப்ரோ, இல்லை ப்ரோ நிஜமா இது வருத்தத்தை தான் ப்ரோ ஏற்படுத்துது. ஏன்னா நல்ல டிவைஸு இவ்வளோ கூலாக இருக்குது, ஆனால் ஒரு ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரியான கேமுக்கு சூடாம அப்படி அதுக்கே அப்படியே அதாவது எப்படின்னா ரொம்ப சூடு இல்லை, ஆனால் இதெல்லாம் ஒரு 8 வந்து டாஸ்க் ஆடாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது மாதிரி கேமரா வந்து ஹேங் ஆகுது. எப்போ ஹேங் ஆகுதுன்னா, நான் ஃபோனை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருப்போம், திடீர்னு ஒரு இன்ஸ்டன்ட்டில் டக்குன்னு நான் ஃபோட்டோ எடுக்கணும், அப்போ எடுப்பேன் பார்த்தீங்களா, அப்போ ஓப்பன் ஆகும். எப்படா நீ ஓப்பன் ஆவ பார்த்தீங்கல்ல, நீங்கள் சுச்சுவேஷனில் கேட்டீங்கல்ல. இப்போ பாருங்க, நான் கேட்டேன்னா இவ்வளோ ஃபோட்டோ டக்குன்னு எடுக்கிறோம். ஆனால் எனக்கு சுச்சுவேஷன் இப்போ நான் எடுக்கணும், அப்போ எடுக்க மாட்டேன். அப்போ எடுக்காது. எனக்கு அன்றைக்கி உண்மையிலே ஒரு சுச்சுவேஷன் எடுக்கணும் ஒரு அர்ஜென்ட்டாக, எடுக்க முடியல. ஏன் இப்போ கூட காலையில் இப்போ வீட்டுக்கு வரும்போது சொன்னேன் போர்ஷே கார் கிளாஸ் ஆச்சு, ஃபோட்டோ எடுக்கணும்ட்டு, அப்பயே நின்றுச்சு. டேய் நீ வாடா, ஏன்னா பைக்கில் நிப்பாட்டியிருக்கேன். சரி, இது ஒர்க் ஆகுது இல்லையா ப்ரோ? எது ப்ரோ? வராமல் பாருங்க. இதெல்லாம் டக்குன்னு வந்துடுது. அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ஷாட்டில் கிரேசி ப்ரோ, இது இப்படி இருக்குமா? 2 டைம் ட்ரிகர் ஆகிட்டானுங்களா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துருவோம் வேறு. ஆமாம், ஆனால் நான் நினைப்பேன் நான் இப்போ எடுத்து எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக ஒரு இதில் வச்சு எடுக்கணுங்கிறப்போ அது வர மாட்டேங்குது. அதனாலேயே நிறையா தான் நான் மிஸ் பண்ணிடுறேன். இது ஆனால் இவன்ட்ட பெரிய விஷயம் ப்ரோ. அப்புறம் பிரைமரி சென்சார் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்ட்லி பெருசு இல்லை. ஆமாம், 1/1 பிளர் ஆகிடுச்சு எல்லாம். சொன்னீங்கல்ல, பிளர் ஆகிடுச்சு, ஒரு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் இருக்குது உண்மையிலே. ஆனால் கேமரா ரிசல்ட்டில் எனக்கு வந்து இன்னுமே இது நல்லா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. நல்லா தானே இருக்கு. கார்த்தி ப்ரோலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்காரு, பாவம் அந்த மனுஷன் வீடியோ பார்த்து கலப்புறாரு. நல்லா இருக்கிற மாதிரி ஃபீலிங்குங்கிறாரு. நான் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தலைவர் அன்னைக்கு ஃபோன் பண்ணாரு, நான் திருப்பி ஃபோன் பண்ணப்போ அவர்கிட்ட பேச முடியல, அவர் பிஸி. ஓகே ஓகே ஓகே, பாவம் அந்த மனுஷன் வந்து ஷாமி 15 எப்போ மாதிரி அல்ட்ரா வாங்க போறீங்கன்னு 2029 வரைக்கும் எனக்கு இந்த ஃபோன் தான் அப்படின்னாரு. பாருங்க ப்ரோ, 2 ஃபோட்டோ தான் எடுத்தோம் ப்ரோ. நான் இப்போ உங்ககிட்ட கொடுக்கும்போது கூட ஹீட் ஆகலை ப்ரோ. 2 ஃபோட்டோ தான் எடுத்தோம். ஆமாம், டக்குன்னு சொல்லி அடிச்சு பாருங்க. ஆமாங்க, வாம்னஸ் ஆயிடுச்சுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 20 ஃபோட்டோ நீங்கள் கண்டென்ஸாக கிளிக்னு அடிச்சுட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபோனை ஆன் மட்டும் பண்ணி இப்படி 2 வீடியோ எடுங்க, ஃபோன் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வடிவேல் டைலாக் மாதிரி அக்கினி குழம்பு செம்ம சூடு. இப்படி தான் ப்ரோ ஆகிட்டுருக்கு. அதுக்காகவே நான் கவர் போட்டு வச்சுருக்கேன்னா பாருங்களேன். எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ, ஒருவேளை ரீசெட் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகுமா? அதுதான் என்னால் பண்ண முடியாது. அந்த மன வருத்தத்தை நான் ஏன் வெளியே சொல்லி ஆஃபீஸ் ஆப்ஸ் இருக்கிறனாலயா பண்ண முடியாதுங்க என்னால். என் நிலமை அப்படி. ஆனால் யாருக்காவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் பண்ணிவிடுங்க ரீசெட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன். உண்மைதான், ரீசெட் ஏகப்பட்ட பேரை காப்பாற்றுது. நான் கூட சொன்னேனே 10 ப்ரோலேருந்து இதுக்கு டேட்டா அனுப்பிட்டு செத்து போய் கிடந்தேன்னு. அதுக்கப்புறம் நான் இதை ரீசெட் அடித்ததுக்கப்புறம் பையன் சூப்பராக பிஹேவ் பண்ணுறான். சரி ப்ரோ, இங்கே இருங்க ஒருத்தர் ஹுண்டாய் வென்யூ 1.2 NA செப்டம்பர் 2023 வாங்கியிருக்காரு. ஆவரேஜ் மைலேஜ் வந்து அப்போது ஏசி போட்டால் 20 வந்துருக்குங்க. 20. ஆமாம், பெஸ்ட் எவர் மேனேஜ்டு வந்து ஏசி போட்டே 26 மேனேஜ் பண்ணியிருக்காரா? ஓ மை காட். தலைவர் 70-80 ஓட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன். சரி, தென் கேம் த க்ளோரியஸ் E20 ரெவல்யூஷன். டைட்டில் என்ன வைக்கணும் தெரியுமா? ஐ ஸ்டாண்ட் வித் E20, ஐ சப்போர்ட் E20 அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு மேலே போயிடாதீங்கயா அப்படின்னு பாவம் பாருங்கய்யா. மேலே அப்படிலாம் டைட்டில் வச்சிடணும், உள்ளே போய் கிளி. ஏன்னா டைட்டில் பார்த்து தானே அவனுங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறானுங்க. டைட்டிலில் வந்து E20 வாழ்க அப்படின்னு போட்டுருணும். ஆனால் உண்மையிலேயே அந்த E20 நான் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு பக்குன்னு தான் இருக்குது. எப்போ இதில் எது கரண்டு போக போகுதுன்னு தெரியல. நான் திரும்பியும் சொல்கிறேன், இதில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஊர்லேயும் பிரச்சனை வருது ப்ரோ, இங்கேயும் சென்னையிலையும் வருது. ஆனால் இங்கே வர பிரச்சனையோட ஸ்கேல் பார்த்தா கம்மியாக இருக்குது. நார்த்தில் க்ளோரிஃபைடு. ஏன்னு பார்த்தா எவனை பார்த்தாலும் பிரச்சனைன்றான். ஏன்னு பார்த்தா நான் அதான் சொன்னேன், நம்ம ஊரில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மனசாட்சியோடு இருக்கான் போல.
நார்த்தில் இருக்கிறவனுங்க E20 சொன்னா அவன் இப்பயே E60 E50 இல்லை E20 தான் இருக்கும், ஆனால் மீதி பெட்ரோல் இருக்கணும்ல, அதுக்கு மேலே தண்ணி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு ஒரு பாட்டில் வீடியோ ஒன்று பார்த்துட்டு நீங்க அனுப்பிச்சதை தான் நான் பார்த்துட்டு என்னடா இது? இன்னும் தண்ணி மட்டும் தான் இருக்கு, பாதிக்கு பாதி ப்ரோ, முக்கால்வாசியில் ப்ரோ இருந்துச்சு அதுல. தண்ணி மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு, பெட்ரோல் ஏதோ மேலே மறந்துகிட்டு இருந்துச்சா கீழே எங்கேயோ நடுவில் அப்படி கலந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ எப்படி ப்ரோ இருக்கும் அது? ஆனா யோசிச்சு பாருங்க ப்ரோ, எவ்வளவு பாவம். அதாவது ஒரு சரி, இவன் கண்டுபிடிச்சான் ஓனரா வச்சுட்டு இது 2 ஆங்கிள் வருது பாருங்க ப்ரோ, எவ்வளவு கிளவரா இந்த பங்குக்காரன் பிஹேவ் பண்றான் பாருங்க. நான் இப்போ கோவப்படுவேன் யார் மேலே? கவர்மெண்ட் மேலே கோவப்படுவேன். சரியா? அவன் பண்ணுறது ஆல்ரெடி டுபாக்கு ஒரு வேலை தான், ஆனால் அதை இவன் வந்து அழகாக எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறான் பாருங்க, இவன் மணி மேக் பண்ணுறதுக்கு. கரெக்ட். இப்போ வந்து அவனா நான் வண்டி எதாயிடுமா, நான் செம்ம காண்டில் கவர்மெண்ட்டை திட்டுவேன், நான் வாங்கின வண்டி கம்பெனிகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் திருட்டு நான் யார்? இந்த பங்க் வச்சிருக்கிற பண்ணாட தான், அந்த ஏரியாவுக்கு அவன் தான் திருட்டு பையன். ஆனால் E20 மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ E85 சப்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸ்னு எல்லாம் வர லான்ச் பண்ணி வச்சிருக்கான். ஆமாம், அதுக்கு மட்டும் தான் ஹீரோ லான்ச் பண்ணாங்க 2 வண்டி. அப்புறம் வந்து நம்ம மாருதியில் வேகனாரு அவங்க காருக்கு லான்ச் பண்ணாங்க. எப்படியும் அந்த கிட் லான்ச் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த கிட்டு லான்ச் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்க, நாங்களே அப்கிரேட் பண்ணி தரோம், இவ்வளோ தான் கிட்டோட விலைன்னு அவங்களே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் மரா பிராண்ட் பரவாயில்ல ப்ரோ, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரான்ல 4 பேர். அதானே ப்ரோ சொல்கிறேன். இப்போது நம்ம ட்விட்டரில் கண்டென்ட் பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருந்தேனே, அதான் சொல்கிறேன். டிமாண்டுக்கு சொல்யூஷன், இஷ்யூ சொல்யூஷன், அது வரவே மாட்டேங்குதே. இஷ்யூ மட்டும் தான் வருது. அந்த இஷ்யூவை நான் தேடுறேன். அப்புறம் இந்த இஷ்யூ எங்கடா இருக்குது அப்படின்னா எங்கேயும் இல்லை, இந்த ட்விட்டரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இன்ஜின் பிரச்சனை வருது. சொல்யூஷன் கம்பெனி எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ பெரிய விஷயம் ப்ரோ. இது கிராண்ட் விட்டாராக்கு ஓனர் ஒருத்தர் இதே மாதிரி தான் வண்டி வாங்கிட்டு கேஸ் போட்டதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு கோர்ட்டில், அவருக்கு வந்து புது வண்டி இந்த மாருதி நிறுவனம் கொடுக்கணும், கிராண்ட் விட்டாரா திருப்பி கொடுக்கணும், 1 லட்சம் அவருக்கு இது வரைக்கும் கேஸ் நடத்த கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு தீர்ப்பு வந்துருச்சு போல், கரெக்டாக நம்பர்ஸ் தரலைங்க அந்த மாதிரி. ஆனால் காரை திருப்பி கொடுக்கணும் வந்துருச்சு போல். எதுக்குன்னு பார்த்தா யூசர் மேனுவலில் E20 கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தா இது ஒர்க்காக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ காரணம் சொல்லி நீ இப்படி சொல்லியிருக்காங்களாம். அப்போ ஒர்க் ஆகுனா ஒர்க்காக இருக்கணும்ல, ஏன் ஒர்க் ஆகல? அப்போ அது வந்து கரெக்டாக சொல்லாம கம்பெனியோட கரெக்ட். இப்போ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எப்படின்னா கம்பெனி மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம், பங்குக்காரனை கண்டுபிடிக்கணும். முதல்ல நார்த்தில் பிரச்சனைனா முதல்ல கம்பெனி எல்லாத்தையும் தாண்டி பங்கை போய் பிடிங்க. மனசாட்சியில் ப்ரோ, நான் இது வச்சிருப்பான் போல, காலைல பெட்ரோல் லாரிலாம் வந்து பார்த்துருப்பீங்க தெரியுமா, விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பான். எங்கால என்னடா அது இது பூங்காவனா வாட்டர் சப்ளையா, நீ என்ன இங்கே ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஆனால் இன்னொன்று ப்ரோ, இப்போ கார் வாங்கணும் பைக் வாங்கணுங்கிறவங்கள அது ரொம்ப பயப்பட வச்சிருச்சு. ஏன்னா இப்போ E85ன்னு இப்போ சப்போர்ட் வந்தாலும் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். நான் 1 லிட்டர் பெட்ரோல் போட்ட இடத்துல இப்போ E85 எத்தனை நாள், அதாவது E85 பெட்ரோல் இருந்ததுன்னா நான் 3 லிட்டர் போடுற மாதிரி வந்துட்டா அது 113 ரூபா தான் வச்சுக்கலாம். ஒரு பேச்சு 1 லிட்டர் 113 ரூபா வச்சுக்கலாம். ஆனால் இங்கே 1 லிட்டர் இப்போதைக்கு 80 ரூபா, E20 சம்திங்ல 80 ரூபா கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு எத்தனை 80 ரூபா 85 ரூபால தான் இப்போதைக்கு அந்த ஸ்டார்ட். மைலேஜில் பார்த்தா நீ சொல்ற மாதிரி எங்க அது கீழே போய் நிற்கும். இப்போ 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்த இடத்துல 20 தான் வருதுன்னா திருப்பி நான் 3 லிட்டர் போட்டேன்னா கடைசியில் அது அதே நிலைமை தானே வந்து. அதே நிலைமையா? கேவலம். ஒரு மனசாறுதலுக்காக சொன்னேன். ஆறுதெல்லாம் இல்லை, கேவலம். ஆறுதலும் கிடையாது, ஆறுதெல்லாம் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அப்போ அவனுக்கு 3 மடங்கா அது நமக்கு மன கஷ்டம் ஜாஸ்தி. இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். நான் காலையில் வண்டி எடுத்துகிட்டு இது வரைக்கும் நான் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போட்டால் நான் நிற்காமல் நான் போகணும்னு நினச்ச இடத்துக்கு நான் போயிடுவேன் அந்த மைலேஜுக்கு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வரும்? இப்போ நான் டேங்கே ஃபில் பண்ணாலும் அதே நிலமையில நான் ஒரே ஸ்டெச்சில் போய் நிற்க முடியுமா? டேங்க் ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் திரும்ப வரும்போது பங்கில் நிற்குமா? போகிற வழியிலே நின்றோம். திருப்பி ஃபில் பண்ணணும், திருப்பி போகணும். அப்போ மைலேஜ் 4ல் 1 பங்குங்கிறப்போ 3ல் 1 பங்கு குறையிறப்போ நம்ம எல்லாத்தையுமே ரீப்ளானு திருப்பி அதுக்கு அடாப்டேஷனு எவ்வளோ இருக்குது ப்ரோ. இது என்னது ப்ரோ நொய்டாவில் நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, இது வந்து இவர் நம்ம கௌதம் ப்ரோ தான் அனுப்பிச்சிருந்தாரு. அங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் போல். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு EV வெஹிக்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஃபயர்னால முழுசாக எரிஞ்சிருக்கு பில்டிங்கே. வா ஒரு இடத்துலயே பிடிச்சி எரிஞ்சிருக்கு போல். அந்த நியூஸை வந்து இந்தியா டுடேல போட்டிருக்காங்க, கௌதம் ப்ரோ அனுப்பிச்சிருந்தாரு. பார்த்துட்டு ஷாக்கு, என்னது EVலேருந்து வந்த சோர்ஸ்னால இங்கே வரைக்கும் போயிடுச்சா அப்படின்ட்டு. கௌதம் ப்ரோ தான் ஒரு நியூஸாக ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. ஐயோ, அந்த மனுஷன் என்னன்னா ஃபாலோ பண்ணி அனுப்புறதை பற்றி பிரச்சனை இல்லை, இதனாலேயே ப்ரேயர் போட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி, அது அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். ஆமாம், மனுஷன் விடிய கால 3 மணிக்கு இந்த நியூஸை பார்த்தீங்களா ப்ரோ எனக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. கொஞ்சம் அவர் பிஸி ஆகட்டும், உட்காந்து இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் எதுவும் பண்ணவும் முடியாது. நைட் ஷிஃப்ட்ல பாவம், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு EV பேட்டரி காலியாகி அதுலேருந்து சோர்ஸில் வந்து மேலே போயிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு மொத்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டே காலியாகி அட கொடுமையே. இதில் வேற வடக்கில் செமையாக இருக்கும் ப்ரோ, நிறைய இந்த டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸில்
ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஜாலியா கதை திறந்து போயிட்டு வரலாம். அவ்வளோ ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஒரே காம்பவுண்ட் மேலேயே வளைச்சு அப்படின்னு கட்டி வச்சிருப்பாங்க. நானும் கொஞ்ச நாள் இருந்தனால சொல்றேன். அந்த இதுல ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். இந்த பால்கனில இருந்து அந்த பால்கனி போலாமே ஈஸியா இல்ல, அப்படியே கால் எடுத்து அந்த ரொம்ப கிரௌடா இருக்கும். அதனால இங்க பத்திக்கிச்சுன்னா அங்கேயும் பத்திக்கும் தான், அப்படியே செயின் மாதிரி பத்திட்டு போயிட்டே இருக்கும், கேப்பே இருக்காது. கொடுமை கொடுமை இந்த மாதிரி கொடுமை. நியூஸாக தான் ப்ரோ வந்துகிட்டு இருக்கேன் டெய்லி ஒரு நியூஸ். அப்புறம் அந்த நம்ம விக்கி ப்ரோ கூட சொல்லிருந்தாரு டெக்டான் லான்ச் ஆயிருச்சு நிசான்ல அப்படின்ட்டு. நான் கூட சொன்னேன் டஸ்டரோட மறு வச்ச தம்பி வருவாரு, ஆமா டெக்டான் வந்துச்சுல அதே 10.49 lakhs. ஆனா எனக்கு ஏதோ லுக்கில் வந்து இதுதான் பிடிச்சிருக்கு, எது டஸ்டர் நிசான் தான் பிடிச்சிருக்கு. நிசானோட டெக்டான் தான் பிடிச்சிருக்கு. டஸ்டர் நல்லா இருக்கு, ஆனா கம்பேர் பண்றப்போ வந்து எனக்கு நிசானோட லுக்கு தான், ஃப்ரண்ட் லுக்கு தான் பயங்கரமா பிடிச்சிருக்கு. என்னாச்சு ஏத்தர் சப்போர்ட்டு? ஏத்தரில் வந்துட்டு அந்த என்ன சொல்றது அந்த செயின் இதுக்கு இருக்கும்ல பெல்ட், ஆமா அது ஏதோ போயிருச்சுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஏதோ பாவம் 2 மாசமா அலக்கழிச்சிட்டு இருக்காங்களாம் ஒரு கஸ்டமரை. பாவம் அந்த கஸ்டமர் வந்து இதுக்காக நான் 2 மாசமா என் வண்டியை நிற்க வச்சிருக்க முடியும், என்ன சர்வீஸ் சப்ளை வச்சிருக்கீங்க, என்ன பார்ட்ஸ் சப்ளை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப மனம் வந்து போனதா ஒரு நியூஸ் வந்ததா கௌதம் ப்ரோ அனுப்பிச்சிருந்தார். ஆனா ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இதுதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோமே வச்சனுக்காச்சு ஏத்தர்லையா. ஏத்தர் வந்து எப்படின்னா ப்ரோ நல்ல வண்டி, ஆனா இவனுக்கு என்ன இலவ பார்ட்ஸ் இது பண்ணி சர்வீஸ் வந்து கொடுக்கறதுல வந்து பார்ட்ஸ் எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு என்ன ஒரு சப்ளை செயினே இல்லையா அவங்க கிட்டங்கிற மாதிரி. 3 மாசம் கிட்ட வெயிட் பண்ணா. 3 மாசம்? அப்ப இவருக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு, அதை கமெண்ட்ல வேணா போடுவோம் நம்ம. ஆனா வட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, அது வரைக்கும் அந்த பெல்ட்டே வச்சு இதை ஓட்டிட்டு இருந்தான். ஆனா ஜோக் சப்பாட் இதெல்லாம் கஷ்டங்க. ஒரு சின்ன பாட்டுக்காக 2 மாசம் நிக்கணும்னா அவரோட ரெகுலர் லைஃப்ல ஒரு ஃப்ளோவே அடிபட்டு போகும். திருப்பி இதுக்காக ஒரு வேற ஒரு வண்டியை பார்க்கணும். அதுக்கு தான் சொன்னேன், ரொம்ப நாளா சொல்றேன், யாரும் நம்பல. நடக்க பழகு, வண்டி சைக்கிள் ஓட்டு அப்படி. ஆனால் இப்போ அவருக்கு உண்மையிலேயே அந்த வண்டி தான் சோறு போடுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்பி தான் இருக்காருன்னு வச்சா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உண்மைதான். இப்போ ஒரு பேக்கப் வண்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் அது வரைக்கும் வேற வச்சு ஓட்டிக்கலாம். ஆனால் அதுவுமே தப்பு தான்றேன். ஒரு கஸ்டமருக்கு 2 மாதம் வெயிட் பண்ண வச்சு ஒரு பொருளை கொடுக்குறதோ, 3 மாதம் வெயிட் பண்ண வச்சு ஒரு பொருளை கொடுக்குறதோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனால் இன்னொன்று என்ன, நம்ம மற்ற பிராண்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்க கேப்பில் தான் இவன் நல்லா இருப்பான்னு வச்சா அவன் அதுக்கு மேலே இருக்கப்போ தான் நமக்கு பக்கு நான் எவ்வளோ நம்பி நம்ம சொல்ல முடியல. நிறைய பிராண்டு ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக வந்து டிவிஎஸ் இருக்குல்ல, பிராண்டாக பார்த்தா டிவிஎஸ் பரவாயில்ல. ஆனால் டிவிஎஸ்ல வந்து யாராவது அந்த இது வாங்கியிருப்பாங்கல்ல லைசன்சிங் மாதிரி, எப்படின்னா நான் இந்த ஏரியா ஏஜென்சி பார்த்துக்கிறேன், நீ அந்த ஏரியா, அவனுக்கு கோளாறு பண்ணுவானுங்க ப்ரோ. இப்போது சென்னையிலேயே எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, வேற தைரியமா சொல்ல காரணம் என்னன்னா இவனுங்கிட்ட எரர்ஸ் கம்மியா இருந்தது. ராம்கி டிவிஎஸ் அடையாறுல நீங்க நம்ம இங்க குரோம்பேட்ல பம்மல்ல எல்லா இடத்துலயும் ஓடுற ஆட்டோ பாத்தீங்கன்னா பின்னாடி ராம்கின்னு இருக்கும் டிவிஎஸ் ஆட்டோல. ஆனா அது எங்க இருக்குன்னு பார்த்தா அடையாறுல இருக்கும். அங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அவங்க கிட்ட என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் ஒரு சிலர் அங்க நான் கேட்டேன், ஏன் அங்க போய் வாங்குறீங்க, அதான் இங்க இருக்குல்ல, அப்ப இங்கேயும் இருந்தது சானிட்டோரியத்துல, ஆனா அங்க போய் வாங்குவாங்க, ஏன்னா இல்ல அங்க பழகி அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரும். அப்ப தெரியல, இப்ப தெரியுது மாதிரி. என் ஃப்ரெண்டு 3வது ஃப்ரீ சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்கான் ஜூபிட்டர். பெருசா யூஸே பண்ணல, அந்த ஜூபிட்டரே காய்கறி வாங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அவனும். சரியா, எதுவுமே யூஸ் பண்ணல. ஆமா. ஸோ அப்போ என்ன இது கிலோமீட்டர்ஸ் கவரே பண்ணல அவங்க கணக்குப்படி. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர்னு வாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து காய்கறி வாங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் 1000 ஆகிறதுக்கு 1.5 மாதம் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படி இப்படி ஆகி அவன் 3rd சர்வீஸ் எடுத்துகிட்டு போனான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைம் முடிஞ்சிருச்சுன்ட்டு 3rd சர்வீஸ் வந்து பெய்டுன்ட்டாங்க. இவனும் சரி ஆனால் பே எதுக்கு பண்ணணும், அதான் முடிஞ்சு உனக்கு டைமு, நீ அதுக்காக 3rd சர்வீஸ் 3 வருஷம் கழிச்சு வந்து பண்ணுவேன் எப்பட அப்படின்ற மாதிரி. சரியா, நீங்க வந்து கிலோமீட்டர் இல்லைனாலும் இவ்வளோ டைம்ல வரணும்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுதான் கடி ப்ரோ. ஓட்டவே இல்லைன்னா அந்த வண்டி எடுத்துட்டு போய் நான் என்ன ப்ரோ சர்வீஸ் பண்ண முடியும்? உள்ள ஆயில் மாற்றணும் இல்லை வேரண்டியருக்கு ஆயில் மாற்றுவேன். 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நான் ஆயில் மாற்றினா என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? இல்லை அதெல்லாம் கரெக்ட் ப்ரோ. நம்ம இதில் ஆனால் என்னன்னா இப்போ ஆயில் உள்ளே இருக்கிறதுல அந்த பார்ட்டிகல் சின்ன சின்னதாக வேஸ்ட் ஆகி இருக்க தான் செய்யும். அதை வந்து அவங்க அந்த டைம் பீரியட்லையோ இல்லை அந்த கிலோமீட்டர்லேயோ மாற்றுறதா நம்ம வண்டிக்கு அது வந்து லாஜிக்கலி பார்த்தா நியாயமான முறையில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் ஒர்க்கான இன்ஜினியர்ஸ் இதை என்கிட்ட பேசினாங்கன்னு நான் ஒத்துக்கலாம். நம்ம ஊரில் எல்லாத்துலேயும் கலப்படம் தான். வண்டி எதில் ஓடுதுன்னு அதுக்கே தெரியல. இதில் இவனுங்க இந்த லாஜிக்லாம் பேசினா இப்போ தண்ணியில் ஓடுது நார்த் இந்தியாவில், நமக்கு எத்தனை பெட்ரோல் ஓடுது நமக்கு வரும் ப்ரோ. நமக்கு வந்து நான் ஒரு புது வண்டி ஒன்று வந்து பசங்கிட்ட கேட்டிருந்தேன், கோடாலி தைலம் ஊற்றினா ஓடுமா, சும்மா வேற லெவலில் ஓடணும். கோடாலி தைலம் இதுவே என்ன விலை விற்கிது, இதில் நான் 1 லிட்டர் வாங்கி ஊற்றுறேன். அவ்வளோலாம் வேணாம், அத்தனோண்டு ஊற்றினாலே ஓடும். அதோட போயிருங்க ஓடி. ஆனாலும் ப்ரோக்கு மனதைரியம் ஜாஸ்தி. கோடாரி தைலம் ஊற்றி நான் ஒட்டுவேன்னு இருப்பாரு ப்ரோ. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வழியா யாருக்கும் சளி வராத மருந்து அடிச்சுட்டே போகிறேன் ப்ரோ நான். அந்த கொசு மருந்து அடிக்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய விஷயம் இது, யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அடுத்து கொஞ்சம் நாள்ல இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணோம். ஆமா, அடுத்து கொஞ்சம் நாள்ல என் வண்டியில பால் டாயில் ஊற்றினா ஓடுமான்னு நான் இன்ஜின் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொசு மருந்துக்கு பல்ல அடிச்சு சுற்றிட்டு.
எனக்கு அந்த வடிவேல் ஜோக்க தான் ஞாபகம் வருது அந்த படத்துல. நம்ம பாடிக்கு மட்டும் எதுவும் ஆகலை. ஆகல. ஸ்னேக் பாபு வாழ்க்கை தான். இல்லை ப்ரோ, இது அதை எனக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒன்று கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. எப்படின்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து மொபைல் பிராண்டுக்கு நம்ம எப்படி திட்டுறோமோ அதே மாதிரி பைக்கும் கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்க வர வர. ரொம்ப கேவலம் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் சார், நம்ம ஆரி ஓனரா எனக்கு வந்து எந்த சர்வீஸ் சென்டர்லையுமே ஒரு திருப்தி ஏற்படலை. அப்படி ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர் சென்னையில் எந்த மூலையிலையாவது யாருக்காவது தெரிஞ்சு நல்லதாக இருந்தால் சொல்லுங்க. அங்கே தான் டிஸ்ட்டு. நான் அங்கே வர்றேன். அங்கே தான் டிஸ்ட்டு. நல்லதாக இருந்ததுன்னா அங்கே தான் எல்லா வண்டியும் நிற்கும், முடிஞ்சிடும். இல்லை இப்போ என்னென்னா, நான் இந்த சொன்ன தேர்ட் சர்வீஸ் பெய்டுன்ட்டாங்க. உடனே ஒன்றும் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி 2600 ரூபாய் சரியா கொடுத்துட்டான். 2600 ரூபா ஜூபிட்டருக்கு. ஆமாம் சரி. அடுத்து என்னாச்சுன்னா நேரில் போயிருக்கான். டிக்கி க்ளீன் பண்ணல, வாட்டர் வாஷ் பண்ணல, கோட்டிங் அடிக்கல, எதுவுமே பண்ணல. இதுக்கெல்லாம் சேர்த்துனடா பில்லு போட்டு 2600 வாங்கினீங்க அப்படின்னு இருக்கு. அது ஒன்றும் சார், என்னாச்சுன்னா நேற்று அவன் வந்து எப்படின்னா இன்னைக்கு காலைல போயிடுக்கிறான். நேற்று சாயங்காலம் டெலிவரி. நேற்று நீங்கள் வர வேண்டிய நேரத்தில் வண்டிலாம் ரெடி பண்ணியாச்சு. மழை பெஞ்சது இல்லை, சாயங்காலம் மழை பெஞ்சது இல்லை. அந்த நேரத்தில் கோட்டிங் கொடுக்க முடியாது பார்த்தீங்களா, அதனால் கோட்டிங் போடல. எல்லாம் ஓகேடா, இப்போ டெலிவரி சாலான் போட்டு கையில் கொடுத்துட்றீங்க. நான் கோட்டிங்லேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்துல பே பண்ணியிருக்கேன். என்ன கணக்கு இது? இல்லை எனக்கு தெரியல. இது என் கார்லையும் இதே இஷ்யூ நடந்திருக்கு. நான் போகும்போது என்ன தெரியும் சொல்லுவேன், உன் கோட்டிங் எடுத்து உன் முந்திலே அடிச்சிக்க, அந்த இளவு போட்டாலும் ஒன்று போடலனாலும் ஒன்று அப்படியே கொடுத்து விடு. வாட்டர் வாஷுக்கு பில்லு போட்டுருந்தேன். எனக்கு வண்டியில் வாட்டர் வாஷே பண்ணல. எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா டயரில் எங்கெங்கே மார்க் இருந்துச்சின்னு முதற்கொண்டு கழுவுனா அந்த மண்ணு கூட போயிருக்கும்டா, மண்ணு கூட போகலடா. இதே மாதிரி தான் சுரேஷ் ப்ரோக்கு சமைச்சோக்கு அவங்க அப்பாவும் இவரும் போயிருக்காங்க போல். சொன்னார் ஒரு தடவை, அப்பா வந்து அங்கே இருக்கிற மெக்கானிக் என்ன சொல்கிறாரோ, நல்லா மெக்கானிக் தெரியும், நீ முடுறா அப்படின்னு வரான் நம்மளை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, வண்டி ஃபஸ்ட்டே எல்லாமே செக் பண்ணி வச்சிருந்தாரு சர்வீஸ்க்கு. நான் வீடியோ எடுத்து வச்சேன். சீட்டை தூக்குனா உள்ளே அப்படியே மண் எல்லாம் அப்படியே இருந்திருக்கு. அவ்வளோதான். அவங்க அப்பா அப்படியே திரும்பிட்டார் அங்கே. அவ்வளோதான், அவன் மாட்டிக்கினான் கடைக்காரன் சாவடி. நல்ல வேலை நான் ஒரு தடவை அனுபவப்பட்டதுனால அதுக்கப்புறம் எப்பயுமே காரை ஃபுல் வீடியோ எடுத்துருவேன். காரை கொடுக்குறப்பையோ பைக் கொடுக்குறப்பையோ சுற்றி எது எங்கே இருக்குது நான் ஒரு எடுத்து வச்சுட்டு தான் ஹேண்ட் ஓவரே பண்ணிட்டு வருவேன். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்க மார்க் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்பேன். நல்லது தான். எது எங்கே கலந்துருக்கோம் ப்ரோ? இல்லை ப்ரோ, இதை காட்டியே நான் கேட்டிருக்கேன் ஒரு இடத்துலலாம். காருக்கு பின்னாடி அந்த டிக்கி ஏரியாவில் வந்து பூட் ஏரியாவில் வந்துட்டு ஒரு 2 ராடு மாதிரி வரும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கருப்பலையில் ஒன்று மாட்டியிருப்பாங்க. அது இல்லவே இல்லை என் வண்டியில் போன தடவை. நான் எனக்கு வீடியோ எடுத்து வச்சிருந்ததுனால காட்டி இது 2 இருக்குது என் வண்டியில் கொடுக்கும்போது. நீங்கள் எங்கே அப்படின்னதுக்கப்புறம் சாரி சார் சைடில் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் எடுத்து மாட்டுறேன். நான் கேட்கலாம் தான் மாட்டிருப்பானா ப்ரோ? வெளியில் தெரியுதேங்கிறனால தான் டயர்லாம் நமக்கு தராங்க போல். இல்லைன்னா அதையும் உள்ளே வச்சு அந்த மெட்டல் ஃப்ரேம்லேயே ஓட்டிட்டு போ, உள்ளே கவர்டாக இருக்கும். என்னங்க இன்னைக்கு ரொம்ப அழுத்து வாங்குது அப்படின்னா, புதுசு இல்லை சார், ஓட்ட பழகிட்டுருவோம் போல. பழைய ஒரு ட்ரிப்ளெக்ஸ் படத்தில் அந்த ரயில்வே ட்ராக்ல இந்த மாதிரி டயர் எல்லாம் ஓட்டிட்டு போவான்ல ஒருத்தன், ஸோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஓட்ட விட்டுருவாங்க நம்மளை. அதுதான் சரி. ஆனால் விளங்குற மாதிரி இல்லை. ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் மோசமாக தான் நண்பர்களே இருக்குது. சரியா, எல்லா பிராண்டுமே சொல்கிறாங்க. அதுவும் இந்த யாரெல்லாம் ஏஜென்சி மாதிரி குத்தகை எடுக்கிறாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் அந்த எத்திக்கலாகவும் கொஞ்சம் ஒரு நல்ல தாட் ப்ராசஸோட இருக்கிற ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் செக் வைப்பாங்க. உள்ளே இருக்கிற இன்ஜினியர்ஸ்லேருந்து எல்லாரும் பிடிச்சி ராடு ஏற்றுவாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் எப்படி வரும்னா, எப்பயுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிவிஎஸ் சொன்னேன், கம்ப்ளைண்ட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வரும். இவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, சில சமயங்களில் வெரிஃபிகேஷனுக்காக சென்டர்லேருந்து வரும், அதாவது அவங்களோட சவுத் ரீஜன்லேருந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் போய் சர்வீஸ் விட்டிங்களே, உங்களோட அனுபவம் இருந்தது நல்லா இருந்ததெல்லாம் கேட்டு வரும். எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. நான் போட்ட மெயிலுக்கு வந்துச்சு காருக்கு சொன்னேன் பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. ஆமாம், மெயில் போட்டேன்ல, எவனுக்கோ போட்ட பெயிண்ட்டுக்கு உங்களுக்கு போட்டாங்க. எனக்கு அடிச்சுட்டாங்க. என் காரில் பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தாங்க. ஏன்டா எவனோ வெள்ளை கலர் அடிக்க சொன்னானா? என் சிவப்பு கலர் காருக்கு ஒன்று எவன்டா வெள்ளை அடிக்க சொன்னான். அதெல்லாம் சரி பண்ணல ப்ரோ. ஆனால் நைட் டைமில் தான் நட்சத்திரம் மாதிரி இருக்கும்ல, பேசாமல் அவனை வேணா இது சொல்லியிருக்கலாம்ல, ரேடியம் அடிச்சு விட்றா நைட்டு வந்து மெயில் போட்டு திருப்பி ஒரு வாங்கி வச்சுருந்தேன். இந்த தடவை வர முடியல, நான் வருவேன் இந்த மந்தில், இப்போ வருவேன், நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் வரதுக்கு முன்னாடி. எனக்கு ஆனால் இந்த தடவை சரி பண்ணி வைக்கணும்னு, ஆனால் போட்ட 24 மணி நேரத்தில் திருப்பி ரிப்ளை பண்ணி கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குறான்ருக்கான். இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கான். அதை சரி பண்ணிவிட்டு இல்லை அதில் பிரச்சனை வந்தால் நான் சொல்கிறேன். இதுக்காகவே தான் ஒரு 3-4 மாதம் அந்த பிரச்சனையை ஆற போட்டு வச்சுருக்கு, இன்னும் சொல்லலை. இது ஒரு ப்ரூஃபாக வேணா இருக்கட்டும் அதுக்கு. ஏன் ப்ரோ, அந்த E20 பெட்ரோலோட மகிமையில தான் நான் ஏன் வண்டி மைலேஜை காட்டிகிட்டு இருந்தேன். எப்படி ப்ரோ இது நம்ம ஜாவேத் ப்ரோவோட ஃபோர்டு அல்ட்ராஸ் டாடா அல்ட்ராஸு வேறு லெவலில் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக 18-19 வந்துடும் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தாங்களா யாரோ பெட்ரோலு? இல்லை,
உண்மையை சொல்லுங்க. ஏதாவது கரும்பு ஜூஸ் வந்து எப்படி உரியறது, உள்ள ஏதாவது பஞ்சு இஞ்சி போட்டு உறிஞ்சிட்டு அப்புறமா பெட்ரோல் மட்டும் எடுத்துட்டு போனீங்களா? இதில் ஒரு 2 வேணா மைனஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ, கண்டிப்பாக 20ன்னு வச்சுக்கலாம். அதுவே நீங்கள் என்கிட்ட நம்ம இப்போ ரிவ்யூ மாதிரி பண்ணணும்ல, அப்போ நீங்கள் சொன்னீங்க 20 அதெல்லாம் போகலாம். 24 ஹை அது எடுத்துருக்கேன். நீங்கள் ஹைவேல போகும்போது வந்ததுன்னா ஹையஸ்ட் எவ்வளோ எடுத்திருக்கேன். இது வந்து இதுவும் கைண்ட் ஆஃப் ஹைவே தான், ஆனால் 23ங்கிறது ஒரு நல்ல மைலேஜ். 100 கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணி செக் பண்ணதில் ஒரு 20+ கிடச்சிருக்குங்கிறது நல்ல மைலேஜ். சூப்பர். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்ம 100ல் தான் வந்திருக்கோம், 90 to 100ல். பரவாயில்லையே ப்ரோ, ரொம்ப கம்மியாகவே வரல நம்ம. ஓவரால் ஸ்கோர் 4.9 out of 5. எஃபிஷியன்சி தான் அல்ட்டியாக இருக்குது. லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோவில் வந்து 3மே 5 எடுத்திருந்தேன். அப்போ அது 24 இல்லையா? ஆமாம், 555 3மே ரேட்டிங்கில். அதெல்லாம் இதுவே ஊக்குவிக்கும்ல எல்லாரையும். ரேஷ் டிரைவ் பண்ணாமல் ஓட்டினா தான் அந்த ஸ்கோர் வரும். கரெக்ட். நான் இது வந்து அதனாலேயே ரேஷ் டிரைவ் பண்ண போனால் பாயிண்ட் குறைஞ்சிட்டே இருக்குமா, அதனால இது வந்து 4.8க்கு மேலே மெயின்டைன் பண்ணுங்கிறதுனாலேயே நான் அதுக்கேற்ற மாதிரியே தான் ட்ரைவ் பண்ணுவேன் எப்போயுமே. இல்லை அதான் இதெல்லாம் ஒரு பாயிண்ட். ஏன்னா வண்டி ஓட்டும் போது கூட எனக்கு எப்படி இருக்கும்னா, அப்பாச்சிலெல்லாம் நிறைய காட்டும் மாதிரி அனுப்பிச்சி விட்றேன். அனுப்புங்க டெலிகிராம்லேயே போட்டுருங்க. ஏங்க அது கரும்பு ஜூஸ்ன்னு சொல்ல காரணம் என்னென்னா, ஃபன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்கிறோம். நிஜத்தில் அது கரும்பு ஜூஸ்லாம் இல்லை, அதுக்காக வாங்கி கரும்பு ஜூஸ் இது வேற தப்பாயிருமோ அப்படிலாம் இல்லைங்க, அது ஜஸ்ட் ஃபன். ஃபன்னுக்காக சொல்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி தான் ட்விட்டரில் என்னடானா ஃபன்னுன்னே சொல்லாமல் நம்மளாவது சொல்லிடலாம். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க, சுகர் கேன் ஜூஸ்ன்னு போட்டு என்ன சொல்கிறானுங்க தெரியுமா, ஏதாவது பிரச்சனைனா ப்ராப்ளம் இல்லை, இப்போலாம் நம்ம வண்டி ஓடும், ஏதாவது சுகர் கேன் ஜூஸ் ஷாப்பில் நிறுத்தினா அங்கே ஒரு 2 liters போட்டுக்கலாம் அப்படின்னு. பாவீங்களா, அதுல இருந்து தயாரிக்கிறாங்கயா, அதுக்காக அதையே எடுத்து ஊற்றலை. என்னது நம்ம ஆளுங்க, டிஸ்க்ளைமர் இதெல்லாம் அழைச்சிருங்க. அப்புறம் என்ன ஆகும், எங்கேயா போவாங்க, எங்கேயா கரும்பு ஜூஸ் கடை இருக்கும், ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு கிளாஸ் 5 ரூபான்னுவாங்க. இல்லை நம்ம ஆளுங்க லாஸ்ட்டாக கிளைமேக்ஸை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்களே. ஐயோ, இப்போ வேறு கரும்பு ஜூஸ் வந்து ஒரு சில கடையிலலாம் நல்ல அதிகமாக விற்கிறவங்கலாம் 70 rupees 80 rupeesக்கு 1 liter கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி அப்புறம் நம்ம ஆள் வந்து கேனில் ஊற்றி ஜாலி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அதுவும் பேச மாட்டாங்க. கரும்பு ஜூஸ் போடும்போது இல்லை எனக்கு சிரிப்பு தான். கரும்பு ஜூஸ் வந்து புளியும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கடையில் வந்து லெமனும் இஞ்சியும் போடுவாங்க. அதெல்லாம் வச்சு இன்ஜின் ஓட்டிகிட்டு இருந்தா அப்போ உடனே ஒருத்தர் எக்ஸ்பிளைன் வேறு பண்ணுவார், இதை கரும்பு ஜூஸில் இருக்கிற இன்ஜினோட ஆயிலை நல்லா பெட்டர் பண்ணும், அதனால தான் அது இஞ்சி இது இன்ஜின். ஐயோ, இது வேற வேற இப்படியே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கரும்பு ஜூஸ் எடுத்துகிட்டு போய் இன்ஜினில் ஊற்றிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறது. சிரிக்க வச்சு இல்லை அது இஞ்சி வந்து நிஜமாக போடுவாங்க, தெரியும்ல ப்ரோ, டேஸ்ட்டுக்கு இஞ்சி போடுவாங்க. நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான், அது இஞ்சி போட காரணம் இன்ஜின் நல்லா இருக்கணும்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு அவ்வளோதான், அப்படியே போன போக்கில் சொல்லிட்டு போ. இல்லை, இதை நான் எதிர்பார்க்கவில்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கோளாறு தான், அதை நம்ம தான் கவனமாக இருக்கணும், சரியா? அது கொஞ்சம் கடி தான். அப்புறம் எல்லா இடத்துலையும் அவேர்னஸ் ஓரளவுக்கு க்ரியேட் ஆகிருக்கு ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிராண்டுக்கு பேக் ஃபயர் ஆகுதா இப்போ? இதுவும் ப்ரோ இன்னொரு சொன்ன முக்கியமாக விட்ட பார்த்துங்க. இது என்னென்னா, டேஷ்போர்டில் பின்ன நம்ம BE6க்கே 410 420 ஏதோ ஸ்னாப் ட்ராகன் தான் வச்சுருக்காங்க சிப்பு. அதாவது எப்போ 2021 அந்த கொரோனா வந்தப்பயே சிப் ஷார்ட்டேஜ்னு சொல்லி தான் காரோட விலையெல்லாம் ஏற்றி விட்டாங்க. ஏன்னா நான் புக் பண்ணி அடுத்த வாரமே காரோட விலை 30,000 50,000 ஏறிச்சு அந்த டைம்லேயே. ஸோ அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து இப்போ என்னது ஷார்ட்டேஜ் மொத்தத்துக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ காரோட விலையும் ஏற்றுறதா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மகேந்திரால இருந்து வந்துருச்சு. மகேந்திரா வந்துச்சுன்னா இப்போ அடுத்து யார் வருவா ப்ரோ? எனக்கு ஒரு கேள்வி. அவ்வளோதான், எல்லாரும் மகேந்திரா வந்தால் மாருதி வருது, டாட்டா வருதுன்னு இருக்கட்டும். ஒரு சின்ன கேள்வி. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, அவர் கார் எந்தூசியாஸ் போல். அவர் சொல்கிறாரு, மேனுவல் கியர் போட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளே அறியாமல் நம்ம மெமரி வந்து ஆக்டிவாகவே இருக்கும். ஃபஸ்ட் கியரில் இருக்கனா, செகண்ட் கியரில் இருக்கனா, தேர்ட் கியரில் இருக்கனா, நான் என்ன கியர் போட்டேன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு. என்ன ஸ்பீடில் போகிறோம், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவுமே தெரியாமல் அழுத்துனா கார் போகுதுன்ட்டு அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இது பார்ட்ஸு உள்ளே வந்து இப்போ இந்த ECUஸ்லாம் அதிகமாக ஆக எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதில்லை. இப்போ இந்த ப்ராசரு கண்ட்ரோல் அது இதுன்னு. ஏன்னா ஸ்மார்ட் காருங்கிறான், விட்டா அலெக்ஸா வச்சு டோரை ஓப்பன் பண்ணுன்னா இப்போ ஓப்பன் ஆகுனா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாரு அவர், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அப்போ யாருனாலும் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணால் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம்ல உங்கள் வெஹிக்கிளை. பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு எதுக்கு எனக்கு வந்து பேசாமல் எல்லாமே இதுவும் ரிவர்ஸில் போனால் நல்லாயிருக்கும். இதில் சொஃபஸ்டிகேஷனுக்கு நம்ம ஆளுங்கிட்ட கெட்ட பழக்கமே தான் ப்ரோ. இப்போது இந்த E20 வந்ததா, E20 போட்டால் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா மைலேஜ் வரும்னு சொன்னால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? இறங்கியிருப்போம் அடிச்சு சும்மா. எங்கேயாவது E20 இல்லைன்னு யாராவது சொன்னால் அவ்வளோதான், அருவாள் எடுத்துகிட்டு போய் E20 இருக்கணும், கவர்மெண்ட் ரூல்ஸ் நீ ஏன் வைக்கல?
இல்ல முன்னாடி வந்திருக்கும் ப்ரோ. 4 வீடியோ இப்படி எடுத்துருப்பாங்க இப்படி வச்சுட்டு இங்க E20 இல்லைன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதான் அவர் சொல்றாரு. இதுல அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து சில டிஸ்கஷனுக்குள்ள போனதே எனக்கு ஹாப்பி தான். டிஸ்கஷன் பண்ணிட்டு நாளை பின்ன அவங்க E10க்கு ரிவர்ட் ஆனாங்கன்னா கூட சந்தோஷம் தான். இங்கே ப்ராப்ளம் என்னன்னா இப்போ எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ப்ரோ. காரே ஒரு கேட்ஜெட்டாக மாறிடுச்சா, கைண்ட் ஆஃப் கேட்ஜெட்டா. அது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இந்த குவாலிஸ் இருக்கே, இந்த பயலுக்கு வந்து ஏதாவது ஒரு நட்டு போல்டு எல்லாமே அப்படிதான் இருப்பான். அவன் ரொம்ப ராவான பையன் சார். அவன் பேசிக்கா தாங்க இருப்பான். நான் ஒரு கார் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்மார்ட் ஃபீச்சர் என்ன தெரியுமா ப்ரோ பார்த்தேன்? பவர் ஸ்டியரிங். அதான் அதில் இருக்க ஸ்மார்ட் ஃபீச்சர். பவர் ஸ்டியரிங் அவ்வளோதான். மற்றபடி அதில் வேற எதுவுமே ஸ்மார்ட். பழைய ஸ்டியரிங் யாரதான் போட்டு ப்ரோ இப்படி திருப்பிட்டு அது ஊரில் ஒரு சும்மா திருப்பிட்டு இருந்தேன். அப்படிதான் வண்டி மூவ் ஆகும்போது தான் திருப்ப முடியும். மூவ் ஆகாமல் திருப்புறதா இருந்தால் பக்கத்தில் 2 பேரும் வேலைக்கு போட்டுக்கணும். ஆமா, அந்த டயரையில நீங்க திருக்குறீங்க. ஆமா, இது வந்து நீங்க திருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே எல்லாம் வேலை செஞ்சு அது திரும்புதுங்க. இது வந்து நீங்க தான் மேனுவலா திருப்பீங்க. பழைய ரஜினி படத்துல எல்லாம் இந்த போயிட்டு ஒரு பக்கத்துல இருக்கிற காரை இடிக்கிறேன் டாக்ஸி ஓட்டுற படத்துல எப்படிவாங்கல்ல, அது என்னன்னா பிடிச்சி திருக்கு. இல்லாட்டி நகராது. ஆமா, அந்த சும்மா எப்படின்னா நான் அதனாலே என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, நான் எடுக்கிறதுக்கு ஒரு 3 ஃபீட் முன்னாடி நிறுத்திடுவேன் எப்பயுமே. ஏன்னா அந்த 3 ஃபீட் தாண்டி நான் திரும்பணும். இங்கேருந்து நான் அதை ஆக்சலரேட் பண்ணி அழகா 4 கிலோமீட்டர் போகும்போது திருப்ப முடியும். ஆனால் ஸ்பீடே இல்லாதப்போ திருப்பினீங்கன்னா ஒன்றுமே திருப்ப முடியாது. ஜாலியாக விளையாடலாம். இப்படின்லாம் ஹைட்ராலிக் ஸ்டீரிங் வந்துச்சு, பவர் ஸ்டீரிங் வந்துச்சு. அதுலேயும் பவர் ஸ்டீரிங்ல நாங்கள் இவ்வளோ மைன்யூட்டாக கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்படி திருப்பினா திரும்புது. ஒத்த வரல திருப்பலாம் நீங்கள். இப்போ அது ஸ்பீடு போக போக அதெல்லாம் அதில் உள்ள பொட்டன்ஷியல் நீங்கள் ஆள் சொல்கிறாரு. உங்கள் யாரையும் ஒத்த வரல்ட்டு வண்டி ஓட்ட சொல்லலை. ஐயோ எல்லாமே தப்பா போகுது. எப்படி தெரியுமா மச்சான், நீ ஜாவித் ப்ரோ சொன்னார்லடா இந்த பத்தில கட்டு நான் எதுவும் சொல்லலை பார்த்துக்கங்க. பண்ணுக்கு சொல்றதுனால நம்ம ஆளுங்க ரியலா இல்லை ப்ரோ. எல்லாருக்குமே இப்போ எப்படின்னா இன்னைக்கு இதே தான் இந்த வடக்பட்டி இருக்கானுங்களே. இங்கே இது இருக்கு தெரியுமா, நம்ம ரிஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டாங்க. திருகுனா லாக் ஆகும்ல. ரிஞ்ச் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்டியர் வீல் இல்லை, ராடு மட்டும் இருக்கு. ரிஞ்ச் அதில் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு ரிஞ்ச் வச்சு ஓட்டிட்டு போகிறான். அதுக்கு போடுறாங்க இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வருதுங்க. தயவு செஞ்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அவன் போட்டான், நம்ம எவனும் நினைச்சு கூட பாத்திர வேண்டாம். இல்லை இமேஜின் பண்ணி பாருங்க. ரிஞ்ச் வந்து கீழே இங்கே திருகிறத வச்சு தான் லாக் ஆகும். அந்த திருகிற இடம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுதுன்னு வைங்க, ரிஞ்சு பழந்துட்டு வந்துருச்சுன்னா போக வேண்டியதான். எங்க போய் எங்க திரும்பனே தெரியாது. நீங்க சப்போஸ் வீல் அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணி வச்சிருக்கிற வண்டி அப்படின்னா சென்டர் பொசிஷன் ஆயிடும். ஓகே, இதுவே அதெல்லாம் பண்ணாம வச்சிருக்க வண்டினா ஓரம் கட்டிட்டு போகும், அப்புறம் போய் சொருக வேண்டியதான். அப்ப என்ன பண்றது, டக்குன்னு கியரை குறைச்சு ஆக்சிலேட்டர் கிளட்ச் தான் டக்குன்னு கியரை குறைச்சு எடுக்கணும். டக்குன்னு இன்ஜின் பிரேக் அப்ளை ஆகி குறையணும். இன்னொரு வீடியோ பார்த்தேன், அப்புறம் ஹேண்ட் பிரேக் பண்ணணும். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க். டிரைவர் அவேர்னஸ் வீடியோன்னு பார்த்தேன். டேஷ் கேம் வந்து ஆன்ல இருக்கு. ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போறாரு. அவரு ஓட்டிட்டு போகும்போதே ஊர் சைடு தான். ஸோ சிங்கிள் லைன் ரோடு தான் ப்ரோ. நடுவில் மீடியன் மாதிரி சும்மா கோடு இருக்கு, அவ்வளோதான். திடீர்னு அப்படி லைட்டாக கார் இப்படி போச்சு ப்ரோ. அப்படியே போகுது. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா என்ன ஆகும்னா வரப்புல இறங்கிரும். திடீர்னு பார்த்தா ஒரு முனிஸ்டார் போல திரும்ப நார்மலாகுது. அப்புறம் அதான் போட்டுருந்தாங்க. இந்த கிளிப் தான், அவ்வளோதான். ஆக்சிடென்ட்ல எதுவும் ஆகலை. பட் இது போடுறாங்க. லைட்டாக கண்ணை கட்டுற மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவுசெய்து காரை நிறுத்தி அப்படியே சீட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்கிடுங்க. ஓரமாக எங்கேயாவது ஓரம் கட்டிடுங்க வண்டி எங்கேயாவது. அதுக்காக உடனே ஓரம் கட்டிடுங்கன்னு நம்மளுங்க இந்த பாரு அந்த இடத்துல கிடையாதுயா. அண்ணன் சொல்லியிருக்காரு ஓரம் கட்ட சொல்லி. அங்கேயே உட்காந்து ஏசி எல்லாம் போட்டு அங்கேயே படுத்து தூங்கிடக்கூடாது. தூக்கம் வருதுன்னா ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வண்டியில இருந்து, ஏன்னா உள்ளே இருக்க வேண்டாம். ஏன்னா உள்ள அதே ஏர் தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதுலேயே நமக்கு டயர்டாகும், தூக்கம் வர மாதிரி ஆகும். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா ப்ரோ, தூங்கலும் முடிவு பண்ணிடணும். இது தப்பு இல்லை, தூங்கிடணும். பெட்ரோல் பங்கு இப்போதைக்கு என்ன பண்ண தெரியுமா, உடனே சவுண்டை ஏற்றிடணும். பாட்டுலாம் சங்குன்னு அந்த மாதிரி சவுண்ட் ஏற்றிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டு போயிட்டு நிறுத்திட்டு நீங்கள் படுத்தாலே தூக்கம் வந்துடும். சாமியாக தூக்கம் வரும். ஏன்னா அதான் ஆல்ரெடி தூக்கம் வந்துருச்சு. எங்கள் அப்பா ஒரு தடவை சொன்னாங்க ப்ரோ, தூக்கம் கட்டு போய் ஏதோ எமர்ஜென்சி ஒர்க்குன்ட்டு புல்லட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எனக்குலாம் எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோ வண்டியோட தூக்கம்லாம் வந்தது கிடையாது ப்ரோ. அது ரொம்ப மைண்ட் வந்து அப்போ தான் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும் எனக்கு. எங்கள் அப்பா ஆனால் செம்ம ஃபன்னு புல்லட் ஓட்டிட்டு போகும்போது நம்ம அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிருக்காங்க. திருநீர்மலை சைடில் வரும்போது இந்த மதுரை வாயில் பைபாஸ் வந்துகிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அந்த இப்படி பார்த்தா திருநீர்மலை தெரியுது, கோயில் தெரியுது. வந்துகிட்டே இருந்தேன்ப்பா. திடீர்னு என்னாச்சுன்னே தெரிலப்பா, ஒரு 100 மீட்டருக்கு கண்ணை மூடி தூங்கிட்டேன்ப்பான்றாங்க புல்லட்டில். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும், பக்குன்னு இருக்கு எனக்கு. அப்புறமா உடனே மிளிப்பு வந்தது இல்லை, உடனே ஓரம் கட்டி லைட்டாக அப்படி இறங்கிட்டு நடந்துட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஐயோ இது வந்து எப்படின்னா குழந்தைங்களும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ப்ரோ. சாமான் கண்ட்ரோல்டு ஸ்லீப் வரும். எனக்குலாம் செம ஃபன்னாக இருக்கும். முன்னாடி உட்காரப்பேன்,
அப்படியே அப்படி சுற்றுவாங்க. ஆனால் முன்னாடி தான் உட்காரணும் நடம் பிடிப்பாங்க. அதான் அப்படியே சுற்றுவாங்க. அந்த காற்று மூஞ்சில் அடிச்சதுக்கப்புறம் சூப்பரான தூக்கம் வரும். அப்படியே ஏன்னு சாமி ஆடுவாங்க. உடனே நான் டேய் தூங்குறான். அப்புறம் என்ன பண்ணுவேன், சரி பார்ப்பேன். ஃபஸ்ட்டு பையன் இருக்கும்போது ஒரு பையன் தான்றனால அப்போ பிரச்சனை இல்லை, தூக்கி பின்னாடி போட்டுருவேன் ஒய்ஃபுக்கு நடுவில் உட்கார் அங்கே அப்படின்னு. ஆனால் 2 பேர் ஆனதுக்கப்புறம் தான் இருக்கணும். ஆனால் பெரியவன் கொஞ்சம் விவரமாயிடுறான் இல்லையா, அவன் தூங்கலை. இப்போ அவனுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டனால எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் முன்னாடி வரட்டுமா அப்படின்வான். ஐயோ எனக்கு தெரியாதுடா. ஸோ லோக்கலில் போனால் போதும் ப்ரோ. நான் சொல்கிறது வந்து பைபாஸ்லாம் இல்லை. பைபாஸில் 4 பேர்லாம் இப்போ பைக்லலாம் போகவே முடியாது. ஒருத்தன் போகிறதுக்கே டார்ச்சர் ஆகுது. 4 பேர்லாம் ஹெல்மெட்டை போட்டு போகவும் முடியாது இப்போ இருக்கிற நிலைமையில. ரிஸ்க் தானே ப்ரோ. இப்போ யோசிச்சு பாருங்க எப்படி ஓட்டுறாங்க வண்டியெல்லாம். ஆமாம், செம்ம கஷ்டம். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரிலாம் இல்லைங்க, இப்போலாம் ரிஸ்க் தான். நம்ம ரொம்ப காப்பாற்றிக்கணும். ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. நம்ம லைஃப்பை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிற மாதிரி தான் வண்டி ஓட்ட வேண்டியது. அடிச்சு கிளின்னு கிழிச்சிடுறாங்க அங்கங்கே. இப்போ ரீசெண்டாக ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க, அவங்க இது வேற ஏன் ப்ரோ இப்போ கத்திக்கிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல ப்ரோ, இவன் எங்கே ப்ரோ நம்ம பேச்சே கேட்க மாட்டான் ப்ரோ. ஆவுன்னா அவ்வாவுன்னு கத்திக்கிட்டு இருப்பான். டேய் எதுக்கட கத்துற, யாருமே வரலையாடா அப்படின்னா, சரி அவுத்து விடு, இதுதான் என் சான்ஸ் அப்படின்வான். அதான் பழைய மாவீரன் படம். இப்போ உள்ள மாவீரன் இல்லை, இப்போ நான் எல்லாரும் சிவகார்த்திகேயன் தான் மாவீரன் தெரியும். பழைய ரஜினி மாவீரன் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ரஜினி சின்ன பையனாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருப்பார்ல, குழந்தை பிறந்திருக்கும். அப்போ வந்து அவங்க அப்பாட்ட ஒரு குதிரையும் ஒரு நாயும் இருக்கும். அந்த குதிரையும் நாயும் தான் அப்புறம் அந்த ரஜினியை குழந்தையா இருக்கிறப்ப காப்பாற்றிட்டு போயிட்டு பெருசாக வளருவார் ரஜினி. பெருசாக வளர்ந்தப்ப அதே குதிரை அங்கே அதே சைஸ்லேயே தான் இருக்கும், அதே நாய் அதே சைஸ்லேயே தான் இருக்கும். அந்த குதிரையை வச்சு தான் ரஜினி வந்து குதிரை வண்டி ஓட்டி இது பொழைச்சிக்கிட்டு இருப்பார், அதாவது தொழிலாக பண்ணிக்கிட்டு இருப்பார். இது எப்படின்னா வெள்ளைக்காரன் காலத்தில் நடக்கிற கதை மாதிரி வரும். சரி, ரஜினி வந்து பிறக்கும் போது அந்த குதிரைக்கு வயசு 3ன்னு வைப்போம். ரஜினிக்கு வயசு 25 இருக்கும்போது இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாருன்னு வைப்போம். குதிரை கூட பாசிபிள் ப்ரோ. நாய் எப்படி ப்ரோ பாசிபிள் ஆகும்? ஏன்னா குதிரையோட லைஃப் ஸ்பேன் போட்டேன், 25லேருந்து 30 வருஷம் வரைக்கும் அது உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் வைல்டு ஓகே, வைல்டுலன்னா கஷ்டம் இல்லை, அங்கே வந்து 20 தான். டொமஸ்டிகேட் பண்ணால் 25 to 30 இயர்ஸ் வாழலாம் அப்படின்னு இருக்கான். சரி, அப்போ 25 அப்படி இப்படி வச்சு சமாளிச்சிக்கலாம். அதான் நம்ம ஹீரோஸ்ல என்ன பிரச்சனை, நம்ம ஹீரோஸ் தான் எப்பயுமே 20-22 வயசுக்குள்ளேயே இருப்பாங்க எப்பயுமே படத்தில். அப்போ அந்த படம் வந்தப்போ நம்ம டிவியில் இப்போ பார்க்குறப்போ, சன் டிவியில் கேடிவிலாம் போடுவாங்களா, அப்போல்லாம் பார்க்குறப்போ ஓகே நாயெல்லாம் இவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிற நாயெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது வந்து நான் ஒரு ஜென்ரல் இதில் இருந்தேன். ஆனால் இப்போ உங்ககிட்டலாம் பேசுகிறப்போ தான் டாகுக்கு இவ்வளோ தான் ஏஜ், இவ்வளோ தான் லைஃப் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறப்ப தான் அப்பாவே இருந்திருக்கோம்ல. நம்ம எல்லாருமே அப்பாவி தான் அந்த விஷயத்தில். எனக்கு இன்னும் கூட புரியல, பாஷால நக்மா யார் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. கேசவன் மொட்டை பையில தான் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் கேசவனுக்கு பொண்ணு அப்படி அதெல்லாம் எதுவுமே ஃபர்ஸ்ட்லேருந்து வராது. ஆமாம், ஆனால் இங்கே வந்துடும். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ரகுவரனுக்கோட குழந்தைய தான் தீடுந்தியம் வளர்த்துட்டு இருப்பான் நான் நினச்சேன். அதான் அந்த டைமில். அப்புறமா இல்லை, ஒரு தடவை பார்க்குறப்ப ஒரு லாஜிக் வரும். இல்லை கேசவனோட பொண்ணு தான், அவள் எங்கேயோ இருந்திருக்கா, அப்புறம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். வேணாங்க, இது வந்து ஒரு புரியாத கரெக்டா இதுதான் அப்படின்னு. ரகுவரன் வந்து கேட்பார்ல திரும்ப ஜெயில இருந்து வந்துட்டு, என் குடும்பத்தை அழிச்சது நீ தானே? ஆமா, என் குடும்பத்தை யார் அழிச்சா? பாஷா பாய் அப்படின்னு வரலவன். அப்ப வந்து அங்க வேலைக்காரனை கூப்பிட்டு வந்து இப்போ சொல்லு அப்படின்னு. எனக்கு இன்னுமே இப்போ குழந்தையும் அழிஞ்சு போச்சுன்னு தானே கணக்கு. இல்ல அப்ப அது ரகுவரன் பொண்ணு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருது. அப்ப கேசவன் பண்ணா கேசவனுக்கு பேக் ஸ்டோரி காட்ட மாட்டாங்க, அதனால நமக்கு தெரியாது. ரஜினிக்கு பேக் ஸ்டோரியே காட்ட முடியாம இருக்கிறேன், இதுல கேசவனுக்கு வேறையா அப்படின்னு ஓடிடுவாங்க. இல்லை இது என்னன்னா, இது ரொம்ப பேர் கன்ஃபியூஷன் ப்ரோ. அதில் ஜோக் என்னன்னா, சரி கேசவனுக்கு குழந்தைனே வைங்க, கேசவனே பழி வாங்குறதுக்காக அப்போ வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய மெச்சூர்டு கை தான் ரஜினி தாடிலாம். ஆமாம், அப்போ என்னடா இது எனக்கு. சரி, அப்போ 25 இயர்ஸ்லேயே தாடி அவ்வளோ வளர்ந்துருச்சு ப்ரோ. ஏன்னா இங்கெல்லாம் நவரத்ன ஆயிலாம் தைச்சி வளர்த்துட்டாரு. எனக்கு லேட்டாக தாங்க வளர்ந்துச்சு. சரியா, 25 வயசுலேயே அவ்வளோ தாடி வளர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாம்பேலேருந்து இங்கே வந்து எத்தனை வருஷமா இருப்பார்? கேசவனுக்கு வயசு 5 வருஷமா 4 வருஷமா ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு தானே அந்த ஐஜிட்ட சொல்லுவார். ஐஜிட்டியா கமிஷனர்ட்டியோ போகிறப்போ. அப்படியா? எனக்கு இப்போ என்ன தெரியுமா, 4 அப்போ கேசவனுக்கு எப்படியா? சரி, இந்த தாடி நரைக்கிறதுக்கு 4 வருஷம் போதும், தலைமுடியும் தாடி நரைக்கிறதுக்கு. இல்லை எனக்கு அது டவுட் எல்லாம் இருக்குங்க. பட் ஆனால் கதையோட ஓட்டத்தில் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். ஆமாம், இது எப்படின்னா, அந்த சரத்குமார் நடிச்ச ஒரு படத்துல வடிவேலு தியேட்டர் வச்சிருப்பான்ல, அதுல வில்ல யாரா ரகுவரன், இதுல வில்ல ரகுவரன். அந்த கிளைமேக்ஸுக்கு இங்க ஓடுறா. அப்பயே நம்ம ஆடியன்ஸ்லாம் நம்ம ஆளுங்க கேட்காம அந்த மாதிரி காட்டுவாங்க. அப்ப நம்ம எது கேள்வி கேட்டுக்கிட்டு விட்டுருங்க, சரி கரெக்ட் தான் அப்படின்னு விட்டாச்சு. நியாயமா தான் இருக்கு. ஆனா நிஜமே பாஷாலாம் செம்ம கல்ட்டு, வேற லெவலு. ஆனா பிஜிஎம் ப்ரோ. ஆனா அந்த டைம்ல அந்த நெகட்டிவ் ஸ்டேட் மாதிரி ஒன்று காட்டுவாங்கல்ல, அதாவது நெகட்டிவ் ஃபிலிம் நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி இதில் காட்டுவாங்கல்ல. அந்த குழந்தையா இருக்கும் நம்ம பார்த்தப்ப எனக்கு அது பிடிக்கல.
ஓ அந்த மாதிரி பாக்குறது. யாரா இவன்? ஏய் இப்போ இவ்வளவு போட தெரிஞ்சது டெவலப் பண்ண தெரியலையா? எவன்டா நமக்கு நமக்கு அப்ப பார்த்தா ரஜினி படம், ரஜினியை பார்க்கணும். அதுல ரஜினியே தெரியல எனக்கு. அந்த ஃபிலிம், அந்த நெகட்டிவ் ஃபிலிம் மாதிரி ஒரு தெரியும். நிமிஷம் வீட்ல பாஸ் பண்ணி டிவி டிஸ்ப்ளே தான் ஆயிடுச்சு. நோ, இது ரஜினி படம் இல்ல. இந்த நோ வந்து நம்ம எப்படி தெரியுமா பண்ணலாம் ரமணா? அதான் நான் யோசிச்சு சொன்னேன். நோ, இவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை, இது ரஜினி படம் இல்ல. ஏன்னா அப்படிதான் இந்த படம்லாம் பார்த்தோம். மாவீரன் படமும் அப்படிதான் நம்ம பார்த்தோம். இந்த படம் அப்புறம் என்ன அருணாச்சலம் அதை எடுத்துக்கிட்டா அப்படிதான் வரும். அப்புறம் அந்தேண்டா பால்கார, அண்ணாமலை, வரிசையா இது எல்லாத்துலயும். ஆனா அண்ணாமலையில கூட பரவாயில்ல ப்ரோ, சூப்பரா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வயசாகி இவங்களுக்கு பசங்களாம் காலேஜ் போற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஆனா பரவாயில்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு பாட்டுல அவர் பணக்காரனானாலும் அதுக்கு வந்து ஒரு 18 வருஷம் டைம் எடுத்து அந்த மாதிரி சிங் பண்ண 18 வருஷம். சூரிய வம்சத்துல பாருங்க, கலெக்டர் ஆவாங்க 5 வருஷம் கேப்ல, குழந்தைக்கு 5 வயசு 4 வயசு கரெக்டாக 4 வயசு கேப்ல வந்து டிரான்சிஷன் ஆகிறத காட்டுவாங்க. அப்போ எப்படி பாட்டுல பணக்காரன் ஆயிடுவாங்க. அப்புறமா தான் கிளைமேக்ஸில் வந்து 5 வயசு தான் அடுத்த ஷாட்லேயே காட்டுவாங்க ட்ரெயின்லேருந்து இறங்கி வரும்போது. அதெல்லாம் பார்த்துட்டு சரி. ஆனால் அதில் எப்படி இருந்தது தெரியுமா, அந்த சூரியவம்சம்லாம் கூட ஒரு பாசிட்டிவ் வைப்பு. ஆமாம், அது இன்னுமே சூரியவம்சம் போட்டால் உட்காந்து பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு படம். அதெல்லாம் என்ன சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்லாம் இன்னைக்கும் மாசா இருக்கு ப்ரோ. என்னதான் நான் ஃபன் பண்ணாலும் அதை இன்னைக்கும் பார்க்கறது தான். அப்புறம் மேட்டுக்குடி, ஐயோ இன்னமும் ஏன்னா இப்போ நான் தானே காலிங்ஸ், அந்த டயலாக்லாம் இன்னமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ப்ரோ. கார்த்திக்கும் கவுண்டமணி முடிஞ்சு, மேட்டுக்குடி, உள்ளத்தை எழுத்தா, உனக்காக எனக்கு உனக்காக, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் அவங்க. இதெல்லாம் இதுல வேற நிறைய சுந்தர்சி வேற இருப்பாரு. அத்தன் கூப்பிட முடியாது மாம்சா அப்படிமா, இதெல்லாம் கூட முடியாது மாம்சா. இல்ல ப்ரோ, இல்ல என்ன ஆச்சரியமா இருக்குன்னா சுந்தர்சி நிறைய எடுத்திருப்பாரு ப்ரோ. அருணாச்சலமா? ஆமா அவர்தான், அதுதான் அவர்தான். ஜோக்கெல்லாம் செம ஜாலியா இருக்கும் ப்ரோ. இதுல இன்னுமே எனக்கு வந்து அந்த மேட்டுக்குடி படம்லாம் இன்னும் போர் அடிச்சதுன்னா காமெடி சீன்ஸ் எடுத்தா மேட்டுக்குடி தான். வித்தையை தப்பா கத்து வச்சிருக்கான்டா அவன் கூட போய். இருந்தாலும் நீங்க கலந்துக்கலாம்னு நானே நொந்து போயிருக்கேன். நீ யாரா அந்த கமலா அந்த கேக்குற ஓடி போன பொண்டாட்டி, அவனுக்கும் உனக்கு லெட்டர் மாறி போச்சு மாமா, லெட்டர் மாறி போச்சுங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். இல்ல ஃபுல்லாவே ஜோக்கா தான் ப்ரோ. இப்பெல்லாம் பாருங்க பேசுறப்பவே அந்த சிரிப்பு வந்துரும். அதோட ஹைலைட் என்னன்னா மேல போய் தண்ணி அடிக்கும் போது பெருசா அதெல்லாம் பண்ணாது, கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன அவன் இத்தனை டாய் போடுறான், ஒண்ணு டே பாத்து நடுறான் புளிச்சுன்னு சொன்ன, டே பாத்து நடுறான்னு சொன்னேன் புளிச்சுன்னு நூலம். அது என்ன அவன் சொல்ல மட்டும் என்ன மட்டும் நான் மட்டும் இதா அப்படின்ட்டு. அதெல்லாம் அதே மாதிரி நானும் ட்ரெஸ் போட்டுப்பேன். இஞ்சு ஷஞ்சு கவுண்டமணி ஆனா வேற லெவலுங்க. அவரும் எப்படின்னா எனக்கு வாலி வந்து பார்க்கும்போது எப்படின்னா ப்ரோ, காவிய பாடல்களும் பாடியிருக்காரு, இன்னைக்கு ட்ரெண்டுக்கும் பாட்டு பாடியிருக்காரு, அவ்வளோ வருஷம் எழுதிட்டாரு. கவுண்டமணி எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஐயோ உனக்கு வயசே ஆகாது ஐயா. நான் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. பாபாலையும் வராரு, அதே மாதிரி நக்கல் பண்ணிக்கின்னு, அதே நக்கல் அப்படியே இருக்கும். பாபாலெல்லாம் செமையா இருக்குமே கூட இருந்துக்கிட்டு. சீரியஸ் பாபா சிஎம் அந்த மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஜோக்கா இருக்கும் ஃபுல்லா, என்னென்னமோ பேசிட்டு இருப்பாரு அவர் பாட்டுக்கு. அதாவது அப்ப அந்த படம் ஓடலன்னு ஒரு இது டாக் இருந்தாலும் இவர் போர்ஷனை மட்டும் பாக்குறப்போ அதுல ஜோக் வரதான் செய்யும் கண்டிப்பா. ஃபுல்லா யோசிச்சு பார்த்தா வித்தியாசமா இருக்கும் ப்ரோ அந்த படம். அந்த டைம்ல நிறைய பேருக்கு அது வந்து புரியாமலும் போயிருக்கு. சுந்தரா டிராவல்ஸ் அப்புறம் இந்த படம் ரெண்டுமே ஒரே டைம் பீரியட்ல தான், அந்த டைம்ல வந்திருக்க மாதிரியே இருக்கும் கரெக்டா. சுந்தரா டிராவல்ஸும் கிரேசி படம் தான். அந்த படம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். சுந்தரா டிராவல்ஸ்ல எப்படி இருக்கும், இருக்கலே ஹைலைட் அதுதான். பஸ்ஸை அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி ஓட்டையை மட்டும் அடைச்சிருக்கோன்ட்டு என்னடா எல்லா செடி இதையும் கட்டிட்டு, இதாங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட், மாப்பிளைய கட்டி இது முரளி கதவை பிச்சுட்டு இறங்குவார் ப்ரோ, கையில கதவோட வருவார் அப்படியே. அந்த இது எங்கடா இங்க பெரிய ஜாமா அதையும் தின்றுச்சா அது, டிராபிக் ஜாம். என்ன தெரியுமா, நான் அந்த இந்த லிவரை வச்சுதான் அந்த லிவர் எடுக்கணும். சைட்ல வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஜிகேஎம். அப்போ இந்த காமெடிலாம் பார்க்கும்போது சிரிப்பு தாங்கல. ஏன்னா ஜிகேஎம் பொறியியல் கல்லூரின்னு பஸ் நிற்கும். ஏய் அதுவும் அந்த ஸ்பாட்ல யூஸ் பண்ணிருக்கீங்களாடா அப்படின்னு. அப்படியா? ஆமா, நான் அந்த காமெடி பார்த்துட்டு இருப்பேன். வடிவில் அங்கேயும் சுத்தும் போது டிராஃபிக்ல பஸ் நிற்கணும்ல, அதில் ஜிகேஎம் பொறியியல் கல்லூரி நிற்கும். உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு காமெடி. இப்போ பார்த்தாலும் நமக்கு ரிப்பீட்டாக சிரிப்பு வரும். இல்லை ப்ரோ, சில காமெடியை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு காமெடியா கிரிஞ்சு அப்படின்னு ஒரு சிலர் பார்க்குறாங்க. பட் எனக்கு எப்படி இருக்குன்னா, சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது யாரையும் ஹர்ட் பண்ணல, அவ்வளோதான் எனக்கு தோணுது. பார்த்தா சிரிப்பா சரி, இல்லாட்டி பார்க்காதப்போ. ஏன்னா இப்போ உள்ளதெல்லாம் காமெடின்ற பேரில் நிறைய காமெடி எப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டாலாம் பாடி ஷேம் பண்ணணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாட்டி அந்த கொஞ்சம் ஹீரோ ஒரு காமெடியன் மாதிரி வாண்டடா அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சில காமெடிஸ் அப்படி இருக்கும், ஹீரோவும் காமெடியனும் வித்தியாசம் காட்டுற மாதிரி வேணே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது வந்து கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. கவுண்டமணி செந்திலில் வந்து பாடி ஷேமிங் இருக்கும், ஆனால் அவங்க காம்பினேஷனே அப்படி தான் இருக்கும்.
அவர் அடிக்கிறது தானே காமெடியே எல்லா படத்துலையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், இடையே வன்ரோட்டா மண்டையா அது அந்த மாதிரி டைலாக்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து திருப்பி நம்ம எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆளை போய் வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஃபுல் ஃபன் லோடட் ப்ரோ. எனக்கு வந்து இப்பயும் நான் அதனால தான் சொல்கிறேன், இப்போ கூட இதில் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே காமெடிஸ் தான் வரும். மேட்டுக்குடிலாம் அநியாயமாக அந்த மேட்டுக்குடி வந்துடும். ஏங்க நான் பார்த்து அந்த அந்த இதில் வந்த மொத்த வியூஸ் வரல, அதில் நாங்களே காவாசி இருப்போம்னா பாருங்க. அதில் ஜோக் என்னன்னா அந்த மேட்டுக்குடியில் வந்து எங்கே அந்த ரொமான்டிக் லுக் கொடு அந்த சவுண்டெல்லாம் சூப்பர் சவுண்டு. அந்த சவுண்ட் வந்தோடனே எவோ என்னப்பா. இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் கார்த்திக் கொடுத்தோன்னே அவன் ஹீரோயின் வந்து பூ வாங்கிட்டு போனோன்னா இவன் ஒரு மாதிரி இப்போ உங்ககிட்ட இருந்தாங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல யோசிச்சு இப்படி வைக்கலாம்னு சொல்லி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இன்னொன்று சொல்லுவாங்க ப்ரோ, இந்த மாதிரி பழைய காமெடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களான்னா சீனை அனலைஸ் பண்ணிட்டு இவங்களே நிறைய டைலாக்ஸ் சிச்சுவேஷன்லாம் ஆல்டர் பண்ணுவாங்களா இன்னும் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரிலாம். இவர் விவேக் பயங்கரமா பண்ணுவாருன்னு கேள்வி. விவேக் பயங்கரமா ரொம்ப வடிவேலுமே பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வடிவேல் வந்து யோசிச்சு அடுத்த சீன்ல இந்த இடத்துல இப்படி பண்ணுன்னு வின்னர்லாம் அநியாயம் ப்ரோ. நிஜமாவே கால் உடஞ்சிருந்துதான் அப்ப. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். சுந்தர் சி சொல்றாரு உண்மையிலே கால் உடஞ்சிருச்சு, அப்போ அதை மேட்ச் பண்றதுக்காகவே அந்த கேரக்டருக்கு கால் உடைச்ச மாதிரி முந்தின ஷாட் எடுத்துருவோம்னு சொல்லி அப்படி கொண்டு வந்தோம். ஏன்னா அவர் கால் சீட்டையும் விட முடியல, அவர் நடிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா மேட்ச் பண்ண மாதிரி. இன்னமும் அந்த வின்னர் காமெடி நடக்கிற ஸ்டைல் இருக்குல்ல, அதை கால் உடைஞ்சது இப்படி ஒரு ஸ்டைலில் கொண்டு வரேன் 2-3 ஸ்டைல் நடந்து காட்டினாரு. அந்த ஸ்டைல் நல்லா இருந்ததுன்னு ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சுந்தர் சி சொல்லப்போ தெரிஞ்சு நமக்கு. என்ன தலை அடி கொஞ்சம் இந்த தடவை பலமோ காலிலே போட்டாங்க போல. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் வரும். எதிரியை நம்ம 100 அடி அடிக்கிறப்ப ஒரு அடி தவறி நம்ம வேலை விழதாண்டா செய்யும். அந்த அடி காலில் விழுந்துருச்சு. 2 பேர் போவாங்க. அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே உடம்புல அடி வாங்கின உயிரோட இருப்பான்னு நினைக்கிற. ஏன்டா இந்த உலகம் இன்னமும் நம்மளை நம்பிட்டு இருக்கு. டயலாக் ஒரு ஃப்ளோவா ஜாலியா அதெல்லாம் பாருங்க சொல்லும் போதே அப்படியே நமக்கு வருது, ஒரு ஃப்ளோவில் வருது. தப்போ ரைட்டும் ஆனால் அந்த ஃப்ளோ வருது. இல்லை இதெல்லாம் பார்த்தாலே செம்ம ஃபன்னாக இருக்கும். கிரிக்கெட் விளையாடுற வயசாகலை உனக்கு இளநீ எடுத்து அடிச்சிருவாங்களே பாட்டி. ஆமாம் பயங்கராலிட்டி. அதான் எனக்கு இதாங்க என்னென்னா சில சமயங்களில் பாட்டு பற்றி சொல்லியிருப்பேன் ப்ரோ. பழைய பாட்டுலாம் கேட்க ஜாலியாக இருக்குங்க. புது பாட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வைப் பண்ணிட்டு அப்படி காணாமல் போயிடுது. நானும் கேட்டுருக்கேன், கேட்காமலாம் இல்லை. புது பாட்டு நானும் கேட்பேன். கேட்டுட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கேட்குறதே இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் என்னோட லேட்டஸ்ட்டு ப்ளே லிஸ்ட்டில் என்ன இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் எப்போயுமே நம்ம ட்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கோம். இதுதான் இருக்குது. கண்களால் கைது செய்த இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. இவர் பாரதி ராஜா பாட்டு எல்லாமே பயங்கரம். இந்த படத்தில் கூட அவன் இது இந்தியாவிலே 5வது பணக்காரனா அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே பணக்காரனா ஒரு கேரக்டர் வரும். அவன் இந்த படம் வந்து நான் எப்பயோ எத்தனையோ வருஷம் முன்னாடி பார்த்தது ப்ரோ. அப்பதான் பார்த்தது, இப்போ ஆனால் இந்த இது ஃபுல்லாகவே வேற லெவல் ப்ரோ. பாட்டு எல்லாமே அதுலேயும் இந்த பாட்டெல்லாம் வந்து எப்படியா பண்ணேன்னு தோணுச்சு எனக்கு. இந்த மியூசிக் வரும்போது ஒருத்தன் சொல்லுவான், கான்யா சான்யா சொல்லுவான், பேக்கில் அது ஓடும். இவங்களாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க ப்ரோ. ஒருத்தன் பின்னாடி கான்யா சான்யா சொல்லிட்டு இருப்பான். ஃபுல்லாக வந்துடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பாட்டு முடியும்போ அக்குன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அக்குன்னு அடப்பாங்களா இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி இதில் கேட்டதான் தெரியுது. ஆமாம் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா சாங் என்னன்னா தமிழம்மா செமையாக இருக்கும். ஃபுல்லாக கான்யா சான்யா வரிசையாக போவான். பின்னாடி அப்படியே பாட்டோட மர்ச் பண்ணி போவானுங்க. இவ்வளோ எழுதிருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு கேட்டப்போ ஒன்று தெரிஞ்சு இன்னைக்கு கேட்குறப்போ ஒன்று தெரியுது. டைலாக்ஸ்லாம் சுஜாதான் வர போட்டுருந்தது ப்ரோ இந்த படத்துலையா? இந்த படம்லாம் நான் ஓடிச்சானே எனக்கு தெரியல ப்ரோ. இந்த படம் ஓடல ப்ரோ. அப்போ டாப் 10 மூவிஸ் தானே ஃபேமஸ். அதை பார்க்குறப்பல இந்த படம் எப்பயுமே 5வது 6வதுங்கிறதுல தான் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. ஓகே டாப் 5ல கூட பார்த்த ஞாபகம் இல்லை ப்ரோ. எல்லா மியூசிக்கும் பாருங்க ப்ரோ. ஒரு பாட்டும் இதில் இங்கே இருங்களேன். இது வந்து ஹெட்ஃபோன்ஸில் கேட்டால் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. இதுதான் நீங்கள் சொன்னது. பிஜிஎம் பாருங்கள் ஸ்டார்டிங்கே. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் காட்டணும்னு ஆசை. காப்பிரைட் அடிப்பானுங்க லூஸு. இப்போ பாருங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்னா என்னடா இது ஒரு ஆல்பம் போட்டேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், யூடியூப் மியூசிக் கிட்ட பிடிச்ச செய்யணும்னா இப்போ நான் காலையில் ரைடு போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ. இந்த ஒரு ஆல்பம் போட்டாலே கணக்குப்படி பார்த்தா இந்த ஆல்பமில் 5 சாங் இருக்கிறனால இதுவே ஒரு 26 நிமிஷம். நான் ரைடு போகும்போது 1.5 மணி நேரம் ரைடு போகிறேன்னா 26 நிமிஷம் ஒரு ஆல்பம்லேருந்தே ஓடிடும் ப்ரோ. ஸ்கிப் பண்ணுற வேலையே இல்லை. எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அமைகிறது தானே கஷ்டம். ஒரே ஆல்பமில் எல்லா பாட்டுமே நல்லா அமைகிறது சூப்பராக இருக்கும். இங்கே வருங்க தமிழனில் உள்ளத்தை கில்லாது இதுவும் செம்ம ஃபன்னு. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குங்க பிளேலிஸ்ட்டு. அதனால தானே 12B தானே. இது பயங்கரமானது இல்லை. ஒரு பார்வை செம்மையாக போகும். அப்படியே
அப்புறம் இது வந்து ரீமிக்ஸு, சரி விடுங்க. இது நம்ம ஹெட்ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணுறனால தான் இவன் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறான், இல்லாட்டி இவனை கேட்கலாம் மாட்டேன் அவ்வளோலாம். பவர் ஹவுஸ்க்கு இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருப்பேன், இங்கே இருங்க ரன்னு ஃபுல் லிஸ்ட்டு, இதுவும் ஜாலியாக இருக்கும், ஃபுல்லாக பக்காவாக இருக்கும். இதில் என்ன ஜோக் தெரியுமா, நான் அந்த இன்டர்வியூ பார்க்கலையே, லிங்குசாமி சொன்னாராமே, அவர் லைஃப்பில் நடந்ததான் அந்த சீனு. அப்படியா? எனக்கு என் ஃப்ரெண்டோட தம்பி சொன்னான். லிங்குசாமி வந்து இதில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாராம், பஸ்ஸில் போயிட்டு இருந்தாரா, ஒரு பொண்ணு பார்க்க அழகாக இருந்தாங்களாம், சும்மா ஒரு பார்த்தாரா, ஆனால் கண்டுக்கவே இல்லையா, இறங்கிட்டாரா, அப்புறம் பார்த்தா லைட் அடி பார்த்தாங்களாம், உடனே ஏறிட்டார். அதுதான் படத்தில் வச்சேன் அப்படின்னா. அதான் நிறைய இடத்துல நிறைய பேர் அவங்க கேள்விப்பட்டது, அவங்களுக்கு நடந்தது, இன்ஸ்பயர் ஆனது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து. இது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி தான் ஜிம்மில் வச்சு சொல்லிட்டு இருந்தான். இது இப்படி தான் நடந்துச்சு. நீங்கள் சொல்லி தானே தெரியும். எனக்கும் தெரியும் ப்ரோ. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ல ப்ரோ, நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னடா செமையாக ஒரு வித்தியாசமான ஃபீல் ப்ரோ. சும்மா போய் கையை பிடிக்கல, தொடலை, அப்படிலாம் இல்லை. அவள் பார்த்துட்டா அப்படின்னா குடுகுடுன்னு ஏறுவான், ஏறிட்டு பக்கத்துலாம் போய் நிற்க மாட்டான், அப்பயும் கொஞ்சம் தள்ளி தான் நின்று பார்த்துட்டு இருப்பான், அவ்வளோதான். அப்புறம் என்ன ஆகுனா, அதுக்கப்புறம் இறங்கி ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கிறது கூட போய் பேர் என்னன்னு கேட்டால் ஸ்டெல்லான்னு ஒன்று சாமையாக இருக்கும். கோயம்புத்தூர் போகிறது யாருங்க அன்னைக்கு ஸ்டெல்லா, நீங்கள் அடுத்த கோயிலில் வச்சு. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, அந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, இவங்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, உனக்கு பிடிச்ச பொண்ணுன்ற, உனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு லக்கே கண்மிங்க பாருங்க, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தான் பார்க்குறேன் டை. அந்த மாதிரி அவன் சென்னையிலையும் சரி எல்லா ஊர்லேயும் பார்க்க தாண்டா செஞ்சுருப்பான். திரும்பலாம் பார்க்க முடியாதுடா. ஏதோ இப்போ ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு இந்த ஸ்கூல் தான் போகும்னு தெரியும், இவனும் அந்த ரூட்டில் தான் காலேஜ் போகிறான்னா பார்க்க ஆப்ஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும். இது யாருன்னே தெரியாது, எனக்கு லக்கு கண்மிங்க பார்த்தீங்களா இவ்வளோ நாள் ஆகிடுச்சின்னுவான், டேய் கொண்டுருவேன் ஓடி பேர். ஆனால் நிறையா ஃபன்னாக இருக்கும் ப்ரோ. விவேக் தான் அதில். ஐயோ அது தனி ட்ராக்காக இருந்தாலும் செமையாக மேட்ச் ஆகும். சிவா என்ன தெரியும் என் தலைவர் பேரை சொல்லுவேன், புளிச்சு குட்டி குட்டி என்ன தெரியும் அவர் சின்ன வீடு 5 ரூபா பிரியாணி, காக்கா பிரியாணி. அது இன்னைக்கும் அந்த 5 ரூபா பிரியாணி ஃபேமஸ் இல்லை, காக்கா பிரியாணி இன்னும் இருக்காண்ணா. காமெடி செம ஃபேமஸ். காமெடி செம ஃபேமஸ். என்ன காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா வரும். அதுலேயும் எல்லா பாட்டும் சூப்பர். இந்த பாட்டெலாம் நாங்கள் என்னென்னா, ஏன் எனக்கு ரொம்ப கனெக்ட்னா, நம்ம அப்சர்வேஷன் நோட்லாம் இருக்கும்ல ப்ரோ, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கூட லேப் நோட்லாம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த நோட்டோட பேக் சைடு ப்ரோ ஃபுல்லாக உட்காந்துட்டு நான், அப்புறம் அவன் பேர் 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 ஐயோ ரவிவர்மன் ஒரு பையன், பேர் நல்ல பேருங்க. ஆமாம், ஒரு 3-4 பேர் ப்ரோ வெளில உட்காந்துருப்போம். ஸ்டடி ஹவர்ஸில் ஆளுக்கு ஒரு தூணில் உட்காந்துருப்போம். ஃபுல் லிரிக்ஸ், சிலபஸ்லாம் எழுத தெரியாது, எல்லா பாட்டும் ரன்லேருந்து எல்லா பாட்டையும் எழுதி வச்சுருப்போம். அதேமாதிரி பாட்டு புக் ஃபேமஸ்ல. அப்போ பாட்டு வாங்கி தான் லிரிக்ஸ் படிக்க முடியும். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், 25 பைசா நினைக்கிறேன் ஒரு பாட்டு, அந்த மாதிரி ₹1 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாணி பேப்பரில் தான் பிரிண்ட் ஆகும். அது வந்து ஒரு மாதிரி கிரே கலர் பேப்பர், அதான் ரஃப்பாக இருக்கும் ப்ரோ, தண்ணி பட்ட கிழிஞ்சு போயிடும். இருக்குல்ல மட்டமான பேப்பரா இருக்கும். அதில் வந்து பாட்டோட லிரிக்ஸ் இருக்குங்க. நாங்கள் வந்து நோட்டில் நாங்களே எழுதியிருப்போம். நாங்கள் கேட்டு கேட்டு பழகி ப்ரோ. ஹாஸ்டல்லே எஃப்எம் கிடையாது, ஃபோன்ஸ் நாட் அலவுடு, வீட்டில் கேட்டால் தான் உண்டு. அப்போ எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நாங்கள் ஹாஸ்டலில் உட்காந்துருக்கும் போது கேட்குறதுக்கு எதுவும் கிடையாது, ஆனால் நாங்கள் லிரிக்ஸ் கரெக்டாக எழுதிட்டு இருப்போம். அப்புறம் டேய் இது கரெக்ட் தானடா ஃபுல்லாக அப்படின்னும் போது, யாருக்கு அந்த பாட்டு ரொம்ப நல்லா தெரியுமோ அவங்க வந்து மச்சான் இதில் மிஸ் ஆகுதுடா அந்த மாதிரி. அதாவது அங்கேயே நாங்கள் நோட்ஸை கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலிங்க. அது நிறையா இருக்குங்க. அந்த டைமில் உள்ள ஸ்டோரிஸ்லாம் செம்ம டிஃப்ரெண்ட்டான லைஃப் ப்ரோ. ஏன்னா இன்டர்நெட் ரொம்ப கம்மி, இன்டர்நெட்டே இல்லை. என்ன கேட்டால் நான் ஹாஸ்டலில் இருந்தபோது 0 இன்டர்நெட் எக்ஸ்போஷர் கிடையாது. வேப்பே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஐயோ அது எடுக்கிறதுக்குள்ள நான் அப்போ வந்து என்ன ப்ரோ, சோனி J205 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் தான். இது 2100 1100 அதெல்லாம் தான் இப்போ இருக்கு, வருது மார்க்கெட்ல. அதான் பிளாக் அண்ட் ஒயிட் செட்டுங்க, அவ்வளோதான் வருது. ஒன்றும் கிடையாதுங்க. 1-2 பேர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரிலேட்டட் செட்டே இருக்கும். அதுவே பெரிய விஷயம் இருந்தாலே பெருசாக பார்ப்பான், ஏய் ஃபோனில் எஃப்எம் இருக்காண்டா, எஃப்எம் வச்சிருக்கிற ஃபோன் வச்சிருக்காண்டா அப்படின்னு. நோக்கியாவில் 5130 ஃபோன் வாங்கினப்பவே அதில் ஒப்பேரா ப்ரௌசர் வச்சிருப்பானுங்க. அப்பவே ஏய் கம்ப்யூட்டரில் வர மாதிரி இதில் இது இன்டர்நெட்டில் லோட் ஆகுதுடா, அதுலேயும் அது மேலே ஈன்னு காட்டிக்கிட்டு இருக்கோம். அது லோட் ஆகி கூகுள் வர்றதுக்குள்ளேயே நமக்கு. அப்போ எப்படி அந்த ஏர்செல்லில் அன்லிமிட்டெட் 1 மணி நேரத்துக்கோ 3 மணி நேரத்துக்கோ ₹7 போட்டால் ₹3 போட்டால் அன்லிமிட்டடாக டவுன்லோட் பண்ணிக்கலான்னு. அதில் ஸ்பீடும் கம்மி, ஆனால் அன்லிமிட்டடுங்கிற ஒரே வார்த்தையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு அந்த அன்லிமிட்டடுக்கே நாங்கள் ஒரு 10 MB டவுன்லோட் பண்ண முடியும். அவ்வளோதான். அந்த பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் போயிட்டு இது என்னது MP3 டவுன்லோட் பண்ணுற ஒரு வெப்சைட் இருக்குமே, தமிழண்டா அந்த மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு அந்த படத்தோட பேரை தேடி எடுக்கிறதுக்கு A to Z இருக்கும். அது வரைக்கும் அந்த பேஜ் லோட் ஆகணும். லோட் ஆகி அதை செலக்ட் பண்ணி, ஏன்னா மேலே இருந்து பாயிண்டர் இப்படி ஓடிட்டு இருக்கும். நாங்கள் அந்த இது பட்டன் வச்சு தான் நேவிகேஷன் பட்டன் வச்சு கூப்பிடணும், இங்கே வா இங்கே வா இங்கே வா அங்கே போ.
நடுபட் நிலத்தினோட செலக்ட் ஆகும். அதில் என்ன ஒரு கொடுமைனா அதில் வந்து அந்த யூசி ப்ரௌசர்னா தான் அப்போ வந்து ஒரே இடத்துல 2-3 டவுன்லோட் பண்ணலாம். ஒப்பேராவில் அப்போ வந்து அப்போ ஸ்பெக்கு நோக்கியாவில் டிஃபால்ட்டாக கொடுத்தனால நோக்கியா ஃபோன் தான் டவுன்லோட் பண்ணும். ப்ரௌஸ் பண்ணுறது மட்டும் தான் ஒப்பேராவில். ஆனால் டவுன்லோட் பண்ணுறது நோக்கியா ஃபோனுக்குள்ளே வந்துடும்ல. அதனால் ஒன்று தான் டவுன்லோட் பண்ணி ஒரு நேரத்தில் கட் ஆகிடுச்சா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும், ஜீரோலேருந்து. இந்த பாஸ் பண்ணி எடுக்கிறதே கிடையாது. அதனால நெட்டு கட் ஆகிடக்கூடாதுன்னு இப்படியே வச்சுட்டு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம் அந்த ஒரு பாட்டு டவுன்லோட் ஆகிறது. எனக்கு என்னென்னா இப்போ நம்ம பசங்க ஒரு சில கண்டென்ட் பண்ணுறாங்கல்ல ஜாலியாக, யாருக்காவது அந்தளவுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தேன், வீட்டில் ஒய்ஃப்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா கண்ணெதிரே தோன்றினால் படம் இருக்குல்ல, சரியான படம், பிரசாந்த். இது அதில் வந்து என்ன ஆகும்னா விவேக் வந்து வையாபுரிக்கு கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருப்பாரு. இதாண்டா கம்ப்யூட்டர், வையாபுரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி. அப்போ விவேக் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே வையாபுரி கேட்பாரு, இதுல சன் டிவி பார்க்கலாம். அப்போ விவேக்ல யாருக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் பத்தி, என்ன கேள்வி கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ள தட்டி வெளில கூட்டு போற மாதிரி இருக்கும். அடுத்து வேற என்னடா கேட்பண்ண மாதிரி. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா இன்னைக்கு அதில் எல்லாமே வருது ஓடிடி. ஆமாம், நம்ம வந்து அது என்ன சொல்லலாம்னா யாராவது பேக் தென் இட்ஸ் அ ஃபன், இது ஃபன்னு, இது வந்து லூஸாடா அந்த அளவுக்கான கண்டென்ட்டு. இன்னைக்கு வந்து இட்ஸ் ஆல் பாசிபிள், அதான் ஃபேக்ட். இன்னைக்கு நம்ம எதனாலும் பார்க்க முடியும். 10 years பேக்கே கிட்டத்தட்ட எனேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த படம்லாம் இப்போ 2001 அந்த மாதிரி டைமில் எடுத்தனால அது இன்டர்நெட் புறந்த டைம் மாதிரி. அது ஓடிடி வரக்கு முன்னாடி நம்ம கமல் ஒரு படத்தை விஸ்வரூபம் இருந்தாரு, விஸ்வரூபத்தை ஆன்லைனில் எல்லாருக்கும் அந்த டிஷ் மூலமாக நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன், காசு மட்டும் கேட்டுங்கன்னாரு. ஏன்னா இப்போ அது உண்மையில் நடக்குது இல்லை? ஆமாம், உண்மைதான் ப்ரோ, அதெல்லாம் உண்மைதான், அது நடக்குது. அந்த மனுஷன் எதை கணிச்சிட்டு போயிட்டாருன்னு. இதில் இன்னொரு மேட்டரும் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ணார். பட் அப்போ எல்லாருமே அதை மொக்கையாக நினச்சிக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ அதான் நடக்குது. ஆமாம், இது கொரோனால தானே அந்த அமேசான் பிரைமில் தூக்கி டேரெக்டாக சூரிய ரிப்போர்ட்டரை கொடுத்துட்டாங்கன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே அதை தான் நோக்கி போயிருக்கு. ஆமாம் ஆமாம், அது ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு இப்போ. ஆமாம், சர்பட்டாவே அதில் தானே ப்ரோ வந்துச்சு பிரைம். இது இவர் கார்த்திக் சுப்ராஜ் படமும் இவர் விக்ரம் நடிச்சு மகான், அதில் தான் டேரக்டாக. அதில் எனக்கு ஆனால் எப்படி திரும்ப வந்தது, விட்றது ஓடிடின்னு ஆயிடுச்சு. லூசு பையில ஒரு 5 மணி நேரமா விட்டுருக்கலாம், கட் பண்ணி சாவடிச்சு விட்டுரு, இல்லை அதை சீரியஸாக விடுங்க அப்படின்னு இப்போ கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் வந்து பேக் ஸ்டோரி வந்து ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆமாம், நிறைய டக்குன்னு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகே, நாட் பேட். அதுலேயும் அந்த பாட்டு இப்போ ஃபேமஸ் ஆச்சு, அது பயங்கரமான சாங். அது இப்போ இல்லை ப்ரோ, அதில் சீன்ஸே ப்ரோ அவர் ரொம்ப ஸ்வாகாக இருப்பார் ப்ரோ. அதில் விக்ரம் ரொம்ப இப்படி இருந்த ஒரு ஆள் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோம். அது இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு ஆள் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோம். காந்தியா இருக்கும்போது ஜோக்கா இருக்கும், சட்டை பேண்ட்லாம் போட்டு கணக்கு வாத்தியா சுற்றிட்டு இருப்பாரு. அங்கே போய் மகான் அதில் நிறைய டிரான்ஷன் இதை விட்டது தப்பு தான் ப்ரோ. என்னன்னா அந்த வாணி போஜன் போர்ஷன் தூக்குனது வந்து லாஜிக்கலி ஒரு சிலர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, அது அக்செப்டபிள். ஏன்னா நமக்கு வந்து விக்ரம் நெகட்டிவ் ஷேடாக இருந்தால் கூட நம்ம கடைசி வரைக்கும் அவர் பாசிட்டிவாக தான் பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒய்ஃபை நினச்சிட்டு இருந்தாருங்கிற மாதிரி ஒரு இது இதில் வாணி போஜன் இருந்தா இருக்கும். கண்டிப்பாக பேருக்கு அப்படியே வச்சிருப்போம். அப்போ இவன் மேலே வந்திருக்காது, அவன் பையன் மேலே போயிருக்கும், நம்ம இது அவன் பையன் செய்யறதான் கரெக்ட் அப்படின்னு ஆயிருக்கும். அதனால அந்த போர்ஷன் கட் பண்ணாங்கன்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் ஒர்க் அவுட் பண்ற போர்ஷன்லாம் கட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் போய் அடிலாம் வாங்கிட்டு இருப்பாரு. அந்த தில் படத்துல அந்த வெயிட் தூக்குறத அப்படியே இதுல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஏன் உனக்கு வயசே ஆகாதாயா? இப்போ கூட ஒரு போட்டோ ஷூட் வந்துச்சுன்னு போட்டாங்களே, சூப்பரா இருந்தது. ஆளை பார்த்தா உனக்கு ஏன் வயசு கம்மியாகுது, எனக்கு முதல்ல காரணம் சொல்லுங்கிற மாதிரி. அதுக்கும் ஒரு சில வேலை இருக்கு, அதை பண்ணீங்கன்னா அதெல்லாம் கம்மியாகும். ஒரு சில ஓரளவுக்கு பண்ணலாம். எப்படின்னா ரிங்கிள்ஸ்லாம் போயிடும், அதெல்லாம் பண்றாங்க ப்ரோ. ஸ்கின் கேர்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம தான் அதெல்லாம் யோசிப்போம். அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ப்ரோ அவருக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரோ, அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் நம்ம அளவுக்குலாம் வராது ப்ரோ. நிறைய ப்ரெஷர் ரிலீவ் பண்ணிப்பாங்க அவங்க, அது ஒன்று. ரெண்டாவது அவருக்கு ஒய்ஃபே டாக்டரு, ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால தான் டயட் இருக்கும்போது கூட ஒரு பெரிய அட்வான்டேஜ் ப்ரோ. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஐக்கெல்லாம் அவ்வளோ ஒல்லியாகும் போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு டாக்டர் ஒய்ஃப் இருக்கிறனால அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இதெல்லாம். அதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு தான் நடித்தார் அந்த படத்துக்கு. ஆனால் அதுக்கான ரெகக்னேஷன் அந்த படம் மூலமாக அவருக்கு கிடைக்கல. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, படத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. பாட்டை மட்டும் எடுத்துருங்க அந்த படத்துல இருந்து. அது நீங்கள் ஃப்ராங்கா இல்லை ப்ரோ, அந்த படத்தை பாட்டை மட்டும் எடுத்துருங்க. படத்தோட பட்ஜெட்டு பாட்டில் மட்டும்தான் இருக்குது. எடுத்துருங்களேன், பாட்டை மட்டும் எடுத்துருங்க. அந்த படத்தில் எத்தனை பாட்டு இருக்குது, எல்லா பாட்டையும் எடுத்துருங்க. மீதி என்ன இருந்துச்சு, அதை கதையில் வந்திருக்கலாம்ல. பாட்டு முடிஞ்சு ஒரு இடத்துலேருந்து அடுத்த பாட்டுக்கு நடந்து போகிறது இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் பார்த்துட்டு உண்மையிலேயே என்னடா அப்படி. எங்கள் ஊரில் ஸ்டார்டிங் வரைக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், மாடலாக மாறணும்னு நல்லா இருக்காது. ஆமாம், உண்மையிலேயே. ஏன்னா பாடி பில்டராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜிம்மு போகிறது வரது வச்சு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மாடலாக மாறுறேன், ஊர் ஊராக சுற்றுறேன், ஆடுக்கு நடிக்கிறேன்னு
கான்ட்ரவர்சி அது இதுன்னு வந்து கண்ட்ராவி ஆகிடும். அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஒட்டலை. அந்த பாடி பில்டருக்கு சூப்பராக இருந்தது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாடி பில்டரோட லைஃப் ஸ்டோரி இப்போ எடுத்தாங்கன்னா ஹிட் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை ப்ரோ ஒரு பாடி பில்டராக இருக்கிறது. சாதாரணமாக இருக்கவே இங்கே முடியலையா. சுகர் கட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னீங்களா, சுகர் கட் பண்ணுறதுனா டைரக்ட் சுகரே இன்புட்டாக எடுக்கிறது தானே தவிர திங்கிற கிழங்கு மோக்கொண்டு எல்லாம் சுகர் தான். அது சொல்லல, டேரெக்டாகவே ஒயிட் சுகர் எடுத்து நான் எதுலையும் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க. இவங்க ஆனால் ஃபுட்டுலேயே வந்து கார்பு இப்படிதான் சாப்பிடணும், இவ்வளோதான் சாப்பிடணும். அதுலேயே வருமே ப்ரோ 2 ஸ்பூன் தண்ணி குடிப்பானே. அப்போதானே பள்ளி படிக்கட்டு மாதிரி தெரியும். இது சந்தானம் கூட சொல்லுவாரு அந்த அதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் ப்ரோ. அதனால கஷ்டம். நிஜமாவே கஷ்டப்பட்டு ஒரு பாடி பில்டர் வந்து அவங்க கண்டிஷனிங் சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனிங் கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்படும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர்லாம் இருக்காங்க ப்ரோ. நான் இங்கே ஒரு ஜிம்முக்கு முன்னே ஃபோனர் டேஸில் போயிட்டுருப்பேன். அவங்க ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேஜ் ஏறுவாங்க ப்ரோ. நான் அதனால் மகாபலிபுரமில் நடந்த ஒரு காம்படிஷன் கூட போயிட்டு வந்தேன், போய் பார்த்துட்டு வந்தேன். பார்ட்டிசிபேட்லாம் பண்ண ஒர்க்கே கிடையாது, அது வேறு விஷயம். பட் காம்படிஷனில் இருந்தவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். கிராம்ப் ஆகும் ப்ரோ, வாட்டர் இல்லை, சால்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் இப்போ இன்டேக் கம்மி, பாடி செமையாக கிராம்ப் ஆகும் ப்ரோ, இழுத்துக்கும் ப்ரோ, அழுது வருமா ப்ரோ. பார்த்துருக்கேன் ப்ரோ. அப்போது அந்த பிக் ஸ்டேஜில் இருக்காங்கல்ல ஒலிம்பியா, அவங்களோட அந்த இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு இதில் கூட பார்த்தேன், ஒரு வீடியோவில் வந்து பாடி பில்டிங் காம்படிஷன் போது ஒருத்தர் அந்த போஸ்ட்லேயே மாட்டிக்கிட்டாராம். நின்றுச்சு அப்படியே பாடி. அப்புறம் வந்து இப்போ இழுத்தா வலிக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி எடுத்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஐயோ, அதான் அது கிராம்ப் நமக்கு பார்க்குறப்பவே கஷ்டமாக இருக்குது. நான் தான் அந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இது இன்ஸ்டாகிராமில் நிக் வாக்கர்னு ஒன்று வந்தது, அவன் மனுஷனா. அப்புறம் அந்த பையன் இதை பாருங்க வரும் பாருங்க, கண்டிப்பாக வந்துடும். செகண்ட் போஸ்ட்டே வந்து அங்கே இருங்க ப்ரோ. நிக் வாக்கர் தாங்க காட்டுறேன், வேறு யாரும் இல்லைங்க. ஏன்னா இவன் ஒரு ஸ்குவாட் வீடியோ ஒன்று போட்டிருந்தான் ப்ரோ. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஐயோ போயா அப்படி இருந்தது. இங்கே பாருங்க ப்ரோ, ஏன்னா வெயின் ஒன்று வந்து தையில் போகுது ப்ரோ. பா இப்படி இருந்தவன் இப்படியே இருக்கானா, பெருசாயிட்டே போகிறேன். 12 இயர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இவனை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வெயின் பாருங்க ப்ரோ, கீழே வெரிகோஸ் வெயின் இருக்கு ப்ரோ காலில். பட் இந்த வெயின் வந்து அவன் ஸ்குவாட் போடும்போது பயங்கரமாக இருந்தது ப்ரோ. இவன் ஒரு பக்கம் வரும், அடுத்து தலைவர் வருவார். இன்னொன்று வந்து ரோனி கால்மேன் பார்ப்போம் ப்ரோ, மலையாள வர. அவர் வயசாச்சுல, அது வயசானாலும் வேற லெவல் ப்ரோ. இதோ பழைய வீடியோஸ்லாம் போடுவார். இப்போது அவர் கஷ்டமாக தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட பழைய வீடியோஸ் போடுவார், கிரேசியாக இருக்கும் ப்ரோ. இவருக்கும் ஒரு நாள் தான் எப்பயும் காம்படிஷனில் இருக்கும் அந்த டைம் பீரியடில். வரிசையாக இருக்கும்போது அதாவது இவனுக்கும் ப்ரோ ஜே கட்லர், அந்த ஒரு ஒயிட் கை இருப்பார். அதான் அவருக்கும். அது யாரு, கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒருத்தர் வருவானே, யாரு ப்ரோ, ஜானி ப்ரோ மாதிரி இருப்பார். அவரே தான். இவரான கிரேசி ப்ரோ. இவர் லெவல் ஆஃப் லிமிட்ஸ்லாம் யாரும் இந்த வருங்க ஸ்குவாட் போட்டார். அதுதான் நேற்று தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் பார்க்குறதோட சரி 368 கிலோ ஸ்குவாட் போடுறாரு. ட்ராடில் வெயிட் லாஸ்ட் 68 கிலோ. விடுங்க, ஹி இஸ் நாட் a human, சூப்பர் ஹியூமன் அப்படிதான் சொல்லலாம். பார்த்துட்டு அமைதியாக ஜாலியாக பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டோம், சிரிச்சிட்டோம், சந்தோஷப்பட்டு போகிறோங்க. ஓகே, ஸோ அடுத்த பதிவில் வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோங்க. அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ஜாவேத். பார்க்கலாங்க.